வணக்கம். போன வாரத்தோட தொடர்ச்சி தடைகளை தகுத்தெரித்து எப்படின்றத பார்த்துட்டு தன்னை தான் காத்தல் எப்படி, ஒரு சுயத்தை நான் எப்படி வளமாக வைத்துக்கொள்வது, என்னை நானாக வைத்துக்கொள்வது எப்படி, நான் நானாக இருப்பது எப்படி, எப்படின்னா விஷயம் தலைப்பை இப்படி வச்சு நான் நல்லாயிருக்கோம். நானாக இருப்பது எப்படி. நாம் இங்கே பிறந்துட்டோம். நான் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 12 வயசு ஆகிருக்கலாம், 8லேருந்து 12, சில பேர் 16 வயசு, சில பேர் சாகர வரைக்கும் கூட நான் யாரும் தெரியாமல் கூட போயிருக்கலாம். மனிதன் ஒரு காலத்தில் கண்ணாடியே பார்க்காம வாழ்ந்துட்டு போயிருக்கிறான். தன் முகம் அவனுக்கு தெரியவே தெரியாது. விலங்குகள்லாம் எப்படி வாழ்ந்ததோ அந்த மாதிரி விலங்குகள் போல் வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறான் ஒரு காலகட்டத்தில். அப்படி வாழ்ந்த காலத்தில் சில பேர் மட்டும் தன் முகங்களை பார்த்துன்னு, அவங்க சில பேர் மட்டும் மனிதனாக வாழ்ந்துன்னு, மனிதர்கள்லேயே சில பேர் அடிமைகளாக வச்சுன்னு, இந்த கூட்டங்களுக்கெல்லாம் அடிமை தலைவர்களாக இருந்து அவர்களுக்கு மட்டுமே அறிவாளிகளாகவும் மற்றவர்களெல்லாம் முட்டாள்களாகவும் வச்சுருந்து மனிதனை அடிமையாக்குறது, இந்த மாதிரிலாம் இருந்து தான் இன்றைக்கி நம்ம வளர்ந்துருக்குறோம். இன்றைக்கி நம்ம நிறைய மாறி இருக்கிறோம். ஒரு மன்னனுக்கு அடிமையாக இருந்தோம். அவன் பிறப்பு வழியாக அந்த குடும்பமே அந்த நாட்டை ஆளும், இல்லை அந்த குடும்பம் அந்த ஒரு குழு ஆளும், அல்லது ஒரு கூட்டத்தை ஆளும். ஒரு குறிப்பிட்ட எல்லை வகுத்து வச்சுருக்கோம். ஒரு குறிப்பிட்ட எல்லை இது வச்சுருப்பான், இன்னொருத்தன் ஒரு குறிப்பிட்ட எல்லை வச்சுருப்பான். 2 பேருக்கும் எல்லைகளை விரிவாக்கிக்கணுன்றதுக்காக வேண்டி படை வீரர்கள், தளபதிகள், அதுக்கப்புறமா கூட்டங்கள்லாம் வச்சு இருப்பான். அதில் பொம்பளைங்களை மாடுங்களை மட்டும் வெளியே எடுத்துகிட்டு அந்த கூட்டத்திலேருந்து அப்புறமா அவங்கள கூட போய் சண்டை போட்டு ஜெயிக்கிறது. அதாவது தனி நபரோட ஆசையை தேவையை தீர்த்துக்கிறதுக்காக ஒரு கூட்டம் வேலை செய்யும். ஏதோ ஒரு தனி ஒன்று. இன்றைக்கி இலுமினாட்டி வந்துட்டாங்கலாம் சொல்லின்னு இருக்கிறாங்க. அது இல்லை, முன்பெரும் காலத்துலேருந்தே அப்படி தான் வாழ்ந்துருக்கிறாங்க. யாரோ ஒரு தனிநபருடைய தேவையை நிறைவேற்றுறதுக்காக ஒரு கூட்டம் செயல்பட்டு இருக்கும். ஒரு மன்னனுக்கு ஆசை தன்னுடைய நிலப்பரப்பை அதிகமாக்கணுன்னு மன்னன் அமைச்சர்கிட்ட சொல்லுவார். அமைச்சர் படைத்தளபதியை கூப்பிட்டு சொல்லுவார். படைத்தளபதி படை வீரர்கள்கிட்ட போய் சொல்லுவார். படை வீரர்கள் விதவிதமாக இருப்பாங்க, போய் ஒருத்தர் வெட்டின்னு சாவாங்க. அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கும், அவங்க மனைவி இருக்கும், அவங்க கூட்டம் இருக்கிறத பற்றின அக்கறை இந்த மன்னனுக்கு இல்லவே இல்லை. இவன் எல்லை பெருசாக்கிக்கணும், அவ்வளோதான். அப்புறமா நம்ம பெருசாக அந்த ராஜா ரொம்ப விசேஷமாண்டார், இந்த ராஜா விசேஷமாண்டார், அவர் ரொம்ப பெரிய அவருடைய ராஜாங்கம் பெருசு, அவருடைய கோட்டை பெருசு. அவருடையது இல்லை, கட்டியதெல்லாம் மக்கள், கொண்டாடியதெல்லாம் தனிநபர். அதாவது 1 கோடி பேர் வேலை செஞ்சிருந்தா அதில் ஒரு நபர் கொண்டாடுகிறார். அப்படி ஒரு காலம் இந்த உலகம் சந்திச்சிருக்குது. அப்படி ஒரு வாழ்க்கை இந்த முறை இந்த மனிதர்கிட்ட இருந்துடுது. அது வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாறினே வரோம், வளர்ந்துனே வரோம். மதங்கள் எல்லாம் அந்த மாதிரி காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டது. அசோகர் நினைச்சார், உடனே அவர் வந்து சாம்ராஜ்யத்தை வேற ஒன்றா மாற்றுறாரு. ஒரு மன்னன் நினைக்கிறான்னு சொன்னால் அந்த கூட்டமெல்லாம் வேற ஒன்றா இருக்கணும். மன்னன் என்ன மாதிரியான வழிபாட்டுறானோ அதே மாதிரி மக்கள் எல்லாம் வழிபடணும். மன்னன் என்ன சொல்கிறானோ அதுதான். சுயசிந்தனையற்று ஒரு தலைவனுக்கு கீழே வாழ்வது அப்படின்னு இருந்தது. இப்போவும் அதுதான் இருக்குது. ஆனால் அப்போ வேறு மாதிரி இருந்தது. இப்போ அளவில் கம்மியாக இருக்குது, கூட்டங்கள் நிறையா இருக்குது. அப்போ ராஜாங்கம் அப்படின்னு சொன்னால் ராஜாவை செய்யணும்னா அப்பா இருப்பார், புள்ள வருவார், பேரன் வருவார், அப்படி இருக்கும். ஏகாதிபத்தியமே இருக்கும். அவருக்கு மற்றவங்களாம் அடிமையாகவே இருப்பாங்க. அப்படி தான் நம்ம வரலாறுலாம் படிப்போம். அப்போது மக்களை கைவாளுவதற்காக மக்கள்களை கூட்டமாக பிரித்து வச்சுருந்தான். நீ எல்லாம் இந்த ஜாதி, நீ எல்லாம் இந்த ஜாதி, நீ எல்லாம் இந்த ஜாதின்னு கூட்டம் பிரித்து வச்சுட்டு அவர்கள் அதில் குளிர் காஞ்சிக்கினாங்க. நாமளும் கூட்டத்தில் பெருமை கூறுவேன். 2வது 3வது 4வது நம்ம லிஸ்ட்டு பண்ண உடனே என்னோட அவர் மாட்டோம், அவரோட நான் உயர்வேன் அப்படின்னு பேசிக்கிறதுல பெருமைப்பட்டுன்னு அதை தாண்டி சிந்திக்கவே இல்லை. நாம் ஏன் தனிநபருக்கு அடிமையாக இருக்கிறோம் அப்படின்னு சிந்திக்காத ஒரு காலம். அந்த காலகட்டத்தில் நிறைய வேத நூல்கள்லாம் வருது. புரட்சியாளர்கள்லாம் பிறகுறாங்க. அவர்கள் பிறந்து இந்த சமூகத்தை வந்து மாற்றணும், இந்த மனிதன் எல்லாருமே கொண்டாட்டமாகன்றதுக்காக பேசினாங்க. அது போதுமானதாக இல்லைன்றது தான் உண்மை. ஆனால் அதுவே போதும்னு நினச்சின்னு நீங்கள் இப்போ பார்க்குறது ரொம்ப பெரிய அபத்தம். ஒரு கூட்டத்தில் தான் ஒரு ஆளுங்க வராங்க, அதில் புரட்சியாளர்களாக அவங்க இருக்கிறாங்க. ஒரு வியாசன் அப்படி ஒரு கூட்டத்திலேருந்து வெளியே வந்துட்டு கதையெல்லாம் சொல்லி இந்த சமூகத்தை திருத்தத்துக்காக கதையை எழுதி வச்சுட்டு போய்க்கிறான். அதே கதையை படித்து அதே சமூகத்தை அதே மாதிரி வழிநடத்து எப்படின்னு பார்க்குறாங்க. இங்கே பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் போய் எல்லாத்துலேயும் போய் ஆட்சி செய்கிறாங்க. இந்த வெளிநாடுகளில் போய் ஒருத்தர் இடத்துக்கு போய் செய்யும்போது கலாச்சார ரீதியாக ஒருத்தர் பார்க்குறாங்க. அவர் எப்படி வாழ்கிறாங்க, இவங்க எப்படி வாழ்கிறாங்க. மனிதர்கள்லாம் எல்லா மனிதனும் சிந்திக்கலாம், எல்லா மனிதனும் சிந்திக்கணும், எல்லா மனிதர்களும் எல்லாத்தையும் பெற வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கம் படை வீரர்களுக்கு கூட தோணும் தானே. என்ன நம்ம ஏன் தேவையில்லாமல் சாகிறோம், நம்ம அண்ணன் தம்பியெல்லாம் ஏன் தேவையில்லாமல் செத்துட்டான், இனி இருந்தாலும் ஒரு மனுஷன் யோசிச்சுட்டான். 2வது உலகப் போர் வரைக்கும் அது நடந்திருந்தது. 2வது உலகப் போருக்கு அப்புறமா பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சு. அர்த்தம் இல்லாமல் ஏன் நம்ம கொத்தாக சாகிறோம்,
தேவையில்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு ஈரோசாமி நாகாசாமி 2 போய் பாம்பை போட்ட ஒரு மனுஷன் தூக்கு போட்டு செத்துட்டான். ஏன்னா அவ்வளோ பெரிய பேரழிவு இந்த குண்டு ஏற்படுத்துன்னு தெரியாது அவனுக்கு. போட்டு வந்துட்டு போய் பார்க்குறான், காணோம் அந்த ஊருன்னாங்க. புள்ளை முளைக்காதுன்ட்டாங்க அந்த இடத்துல. நினச்சி பார்த்து தூக்கு போட்டு செத்துனா அந்த ஆள் போய் பாம்பு போட்ட ஒரு மனிதர். ஏன்னா நாம தானே அதுக்கு காரணம் அப்படின்ட்டு. யாரோ ஒரு மனிதன் எங்கேயோ ஒரு மூலையில் உட்காந்துனுக்கிறான். அந்த மனிதனுக்கு மற்றவங்கெல்லாம் செயல்பட்டுருக்கிறாங்க. அந்த மனித மூலைகளுக்கு ஏற்படுற தாகத்தை தீர்த்துக்கிறதுக்கு ஒரு கூட்டம் செயல்பட்டு இருக்குது. அந்த கூட்டத்தோட ஸ்லேவாக நாமளும் கூட இருக்கிற போது நமக்கு ஒரு அசிங்கம் தானே. நிறைய பேருக்கு தெரியத்தே இல்லை, அப்படி யாரும் சிந்திக்கத்தே இல்லை. நான் இங்கே நானை பாதுகாத்துறதுக்கு இதெல்லாம் ஏன் சொல்லி வைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, மனித வளர்ச்சி அல்லது மனித நாகரிகம் எப்படியெல்லாம் வந்தது நம்ம பார்த்துட்டோம்னு சொன்னால் தான் நாம் என்ன எப்படி பாதுகாக்க முடியும்னு தெரிய வரும். அப்போது நம்ம என்ன ஆயிருக்கிறோம்னு கேட்டிங்கன்னா, கூட்டமாக அவர்கள் பிரித்ததை இன்னும் அழிக்க முடியல. நாமளும் ஒத்துக்குன்னு அதை சரின்னு வர புரிஞ்சு வச்சுன்னுக்கிறோம். அதனால் நம்ம அப்படியே தான் இருக்கிறோம். ஜாதிய ஏற்றத்தாழ்வு இந்தியாவில் இருக்கும். நீங்கள் அதெல்லாம் இல்லைன்னா சொல்ல முடியாது. நீங்கள் ஏதோ ஒரு மனுஷனாக இருப்பீங்க, நீங்கள் உங்கள் பின்னணியில் ஒரு ஜாதி இருக்கும், ஏதோ ஒரு ஜாதி இருக்கும். நீங்கள் நாய்க்கராவோ பறையராவோ மோலியாராவோ செட்டியாராவோ யாராவோ நீங்கள் இருக்கணும் அல்லது இருப்பீங்க. இருக்க சொல்லுது இந்த சமூகம். இன்னும் கூட ஆட்சியாளர்கள் மாறினாங்கன்னா முடிசூடிய மன்னர்கள் போயிட்டு முடிசூடா மன்னர்கள் தான் இப்போ ஆட்சி செஞ்சுருக்கிறாங்க. மனித சமூகம்லாம் இன்னும்லாம் முழுமையாக அடைஞ்சிச்சு இல்லை மனிதன் மிருசுகமாக மேம்பாடு அடைஞ்சிட்டான்னா இல்லை, இன்னும் மனிதன் முழுமை அடையலை. பெருசாக ஒன்றும் அவன் மேம்பாடு உடையனா ஆகலை. தீர்க்கமாக அவனுக்கு ஒன்றும் நாகரிகங்கள்லாம் புரியல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடிமையாகவே வாழ்ந்து பழகிட்ட ஒரு மனிதனுக்கு சுதந்திரம்னா என்னன்னே தெரியல. அப்படி தான் நம்ம பழக்கப்படுத்திட்டுருக்கோம். இந்த ராஜா காலங்களில் ஏற்படுத்தப்பட்ட அல்லது மனிதர்கள் அடிமையாக வச்சிருந்த காலத்தில் ஏற்பட்ட அல்லது ஒரு தனிநபருக்கு கோடி பேர் முட்டாளாக செயல்பட்ட காலத்திலிருந்தே வேதங்கள்லாம் இருக்குது. இந்த வேதங்கள் அல்லது மத நூல்கள் அப்படின்லாம் இருக்குது. நீங்கள் இயேசுநாதர் காலத்தில் கூட நீங்கள் போய் பார்த்துருக்கலாம். அவங்க வேலைக்காரங்களாம் இருந்திருப்பாங்க. பைபிள் நீங்கள் படிச்சிங்கன்னா அதில் சொல்லியிருப்பாங்க, மோசஸ்க்கோ அல்லது ஆபிரகாமுக்கோ அல்லது ஈசாக்குக்கோ வேலைக்காரங்களாக இருந்தது நீங்கள் பார்த்துருக்கலாம். பணிப்பெண்களை ஒரு பெண்ணுக்கு திருமணம் பார்த்தா கூட பணிப்பெண்களை கூட அனுப்புறது, வேலைக்காரங்களை அனுப்புறதுன்னா, வேலைக்காரங்கன்றவங்க யாருன்னா மனுஷன் 2 காலில் நடந்து இருக்கிற ஒரு மனிதன் இன்னும் 2 காலில் இருக்கிற மனிதனை அடிமைப்படுத்துறது இல்லது அடிமையாக வச்சுக்கிறது இல்லது கையால் வச்சுக்கிறது. இன்றைக்கும் அப்படி தானா? நிர்வாகங்கள்லாம் பண்ணுறாங்களே, ஃபேக்ட்ரியெல்லாம் வந்துடுது. இன்றைக்கும் அப்படி தானா? ஒரு நபருக்கு தானா? இல்லைங்க. ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்துக்கு உதவுறதுக்காக இன்றைக்கி கொஞ்சமாக மாறின்னு வரும். எல்லாருக்கும் புரிய ஆரம்பிக்குது. ஓஹோ, நம்ம தேவையில்லாமல் முட்டாளாக இருக்கிறோம். யாரோ ஒருத்தருடைய கருத்துக்காகவும் சித்தாந்தத்துக்காகவும் நம்ம அடிச்சுன்னு சாகிறோம். யாருக்காகவும் நம்ம தொல்லைக்கு உட்படுறோம். யாரோ நம்மளை கைவசப்படுத்தியிருக்கிறாங்க, யாரோ நம்மளை வசியம் செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு. மனிதன் எல்லாருமே வசியம் செய்யப்பட்ட நிலையில் தான் இருக்கிறான். பொதுவாக இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா மனிதர்களும் வசியம் செய்யப்பட்டவர்களாக தான் இருக்கிறாங்க. வசியம் செய்யப்பட்ட மனிதன் நானாக இருக்கிறேன்னு சொல்கிறான். உண்மை அது இல்லை. ஒரு தனி நபரை நீங்கள் பார்க்குறீங்க ரோட்டில், அவர் ஒரு உடுப்பெல்லாம் போட்டிருப்பார். அதை பார்த்து நீங்கள் சொல்லிடுவீங்க அவர் இந்து, அவர் ஒரு கிறிஸ்தவர், அவர் ஒரு முஸ்லீம் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த உடுப்பே அப்படி இருக்கும். நல்லா வேஷ்டி போட்டிருப்பார், சட்டை போட்டிருப்பார், இல்லை காவி கலரில் போட்டிருப்பார், ஒரு உத்ராட்ச மாலை போட்டிருப்பார், இல்லை கையில் எதனாக்கா கயிறு கட்டி வச்சுன்னு இருப்பார், நெத்தியில் எதனா நாமமோ பட்டையோ ஏதோ ஒன்று போட்டிருப்பார். அவர் ஒரு இந்து. ஜுப்பா போட்டிருப்பார், கணுக்கால் தேடுற மாதிரி தூக்கியிருக்கோம் அந்த பேண்ட்டு. தலை மேலே ஒரு தொப்பி வச்சுருப்பார், தாடி வச்சுருப்பார். பார்த்தாருன்னா கையை இப்படி வச்சு இப்படி காட்டுவார். புரிஞ்சிட்ருக்கோம் அவர் முஸ்லீமு. நல்லா பேண்ட் ஷர்ட்லாம் போட்டிருப்பார், நல்லா ஷூ போட்டிருப்பார், ஃபுல் பேண்ட்டு போட்டுருப்பார். பார்த்துட்டு அவ்வளோ பெதார் ஸ்தோத்திரம் ஆடினுவார். அவர் ஒரு கிறிஸ்தவர். இவங்கெல்லாம் அவங்களாவே இருக்கிறாங்கன்னு சொல்லிப்பாங்க கேட்டிங்கன்னாக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸ் நீங்கள் போனீங்கன்னா அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒரு கோட் போட்டு டை கட்டி இங்கே வரைக்கும் அப்படி பண்ணி அப்படின்னு எல்லோரும் நல்லா இருக்கணும், நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னுவார். இவர் மதம் சாராதவர் இல்லை, புதுசாக ஒரு கோட்பாடு வச்சுக்கிறாங்க. அதாவது இலக்கணங்களை வகுக்கிறாங்க. ஒரு நல்ல மனிதன்னா, படித்தவன்னா, ஒரு புரிந்து கொண்ட மனிதன்னா, பகுத்தறிவாளினா எப்படி இருக்கணும்னு ஒரு இலக்கணம் வகுத்து வச்சுக்கின்னு அந்த மாதிரி ஆகிற எல்லாருமே வசப்பட்டவர்கள் மட்டும்தான், வசியத்துக்கு சிக்கியவர்கள் மட்டும்தான், தன்னைத்தானே வசியத்துக்கு உட்பட்டி கொண்டவர்கள் தான். அப்போ அவங்களா இல்லையா? இல்லைங்க, அவங்களா இல்லை. ஒரு குறிப்பிட்ட உடையை மட்டுமே எடுத்து வச்சுருப்பான். ஒரு சாமியார்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் கருப்பாகவே சட்டை போட்டுருப்பான், ஒருத்தர் நீளமாகவே போட்டுருப்பான், ஒரு பச்சையாகவே போட்டுருப்பான், ஒருத்தர் மஞ்சளாகவே போட்டுப்பான். மாறி வேறு கலர் சட்டைலாம் அவன் போட மாட்டான்.
நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவர் வேறு கலர் சட்டையே போட மாட்டார், இல்லை டிசைனாக ஒன்று அவராகவே கண்டுபிடிச்சி வச்சுருப்பார். ஃபுல்லாக கேசரி கலரில் ஒரு நைட்டி போட்டுக்கிறது, இல்லை இங்கெல்லாம் தனியாக ட்ரெஸ் இது போட்டு அப்படி மாற்றி தனியாக பண்ணு. இதெல்லாம் வசியப்பட்டவர்கள். வசியப்படாத நாம் வசியப்பட்டவர்களை பார்த்து வசியப்பட பார்க்குறோம், முயற்சி செய்கிறோம். அவர்களை மாதிரி ஆகலான்ட்டு. யாரோ ஒரு சாமியார் இருக்கிறாருன்னா அவரை மாதிரி ஆகலாமா, யாரோ ஒரு மகான் இருக்கிறாருன்னா அவரை மாதிரி ஆகிடலாமா, இது காந்தி இருக்கிறாருன்னா காந்தி மாதிரி ஆகிடலாமா? இல்லைங்க, நம்ம யார் மாதிரியாகவும் இருக்க வரல. இதுதான் அடிப்படையில் நம்ம புரிஞ்சுக்கணும். நானாக இருக்க வந்துக்கிறேன்னா முதல்ல நான் யார், நான் எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியணும்னா, நான் இப்படிலாம் வந்திருக்கிறேன்னு தெரிஞ்சால் தான் நான் அது விடுபட முடியும். நான் எங்கெங்கெல்லாம் சிக்கியிருக்கிறேன் அப்படின்னு எனக்கு எப்போ தெரியும்? சிக்கியில் நான் சரியாக இருக்கிறேன்னு சொல்கிறான். ஒரு முஸ்லீமை போய் கேளுங்க, அவர் யாருன்னு, அவர் சரின்னுவார். நான் முட்டாள்தனமாக பேசுகிறேன். கிறிஸ்துவ இயேசுநாதரை பற்றி உன்னா தெரியும், பைபிள் பற்றி உன்னா தெரியும், அவரை போய் முட்டாள்ன்ற உன்னா தெரியும். ஒரு இயேசுநாதரை முட்டாள்னு சொல்லக்கூடாதுன்னு முடிவு பண்ணி வச்சுக்கிறான். இயேசுநாதரை முட்டாள்னு சொல்லக்கூடாதா? சொல்லலாமா? சொல்லக்கூடாதா? சரி, நபி முட்டாள்னு சொல்லக்கூடாதா? இல்லை சிவனை முட்டாள்னு சொல்லக்கூடாதா? பார்வதி முட்டாள்னு சொல்லக்கூடாதா? நீங்கள் சொல்கிற யாரும் இன்னும் பரவாயில்ல முட்டாள்னு சொல்லக்கூடாதா? அவங்க எப்படி முட்டாள்னு சொன்னாலும் அறிவாளி சொன்னாலும் இப்போ அவங்க இல்லையே. அவங்க நம்ம விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவங்களாச்சு. நம்ம 2 பேர் எப்படி வாழலான்ற சிந்தனை நமக்கு வரவே இல்லை. நமக்கு என்ன அவளை வரவே இல்லை. நாம் பழைய மனிதர்களின் ஸ்லேவாக இருக்கிறோம். யாரோ போட்ட எச்சமாக நம்ம இருக்கிறோம். எவனோ சாப்பிட்டு பேண்ட பீ மாதிரி நம்ம இருக்கிறோம். ஆமாம், சுயமாக நம்மளாவே இல்லை. அவங்க நானாக இருப்பதுன்னு பற்றி நம்ம பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குதுன்னா, எப்போ நானாக இருப்பேன்னு சொன்னால் எனக்கு புரியணும். நான் எச்சம் எவனும் என் மேலே என்னவோ பண்ணி வச்சுட்டுக்கிறான். சட்டையை 2 கை இல்லாமல் போடலாமா போடாதா? இப்போ தான் ஃபேஷன் டிசைன்லாம் சுயமாக சிந்திச்சு அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா டிசைன் அவனே போடுறான். ஒரு பனியனை போட்டு கிழிச்சிட்டு டிசைன் பண்ணி, இல்லை பேண்ட்டை போட்டு கிழிச்சிட்டு டிசைன் பண்ணி, ஒரு கால் பெருசாக ஒரு கால் சேர்ந்து அவன் போட்டான்னா இப்போ தான், 2 கையை எடுத்துகிட்டு போட்டான் என்ன இப்போ தான், வெறும் துணி மட்டும் போட்டான்னா என்ன இப்போ தான், எதுவுமே இல்லாமல் ஒரே ஒரு நூலில் பிராவ் நிற்க வச்சான்னா இப்போ தான், எதுவுமே இல்லாமல் ஒரு டவுல் மட்டும் போட்டுருந்தான்னா இப்போ தான், முன்னாடி மட்டுமே போட்டு போனீங்கன்னா பின்னாடி பக்கம் எதுவுமே இல்லாமல் முதுகு புதுசாக காமிச்சாதான் என்ன இப்போ தான். இன்னும் கூட வளரணும், அதெல்லாம் நாகரிகம் வளரணும், இன்னும் கூட வளரணும். அது அசிங்கம் இல்லை. இது நீங்கள் ஒன்று அசிங்கமாக தன் உடம்பை காட்டுறது இல்லை. என் உடம்பை நான் எவ்வளோ அழகாக வச்சுக்கலாம், எப்படியெல்லாம் ட்ரெஸ் பண்ணிக்கலாம்னு யார் முடிவு பண்ணா? நான் தானே முடிவு பண்ணேன். இப்போ இது சில பேருக்கு இதெல்லாம் ரொம்ப அசிங்கமாக இருக்குது. கிடையாது. மாடர்ன் வேர்ல்டுன்னும் போது, நாகரிகம்னும் போது மனிதன் சிந்திக்கவே இப்போ தான் ஆரம்பிச்சுக்கிறான்டா. நான் என்ன கேட்டாக்கா, இது வரைக்கும் மனிதன் சிந்திக்கவே இல்லை. சிந்திக்காமல் எவ்வளோ தூரம் வந்துடும்னா போதலை, முழுமை நோக்கி நகரவே இல்லை. நான் யாருன்னு எனக்கு தெரியல. எனக்கு எந்த மாதிரியான சட்டை போட்டால் நல்லாயிருக்கும் இன்னும் சிந்திக்க கூட இல்லை. யாரோ போட்டாங்க அப்படின்னு ஒரு சொல்கிறார், நாய் நகர் மாதிரி இதுங்க காலர்னார் ஒருத்தர். நாய் நகர் மாதிரியான ஒரு காலர் தான் போட்டுக்கிறோம், இவ்வளோ பெருசாக வச்சுக்கிறாங்க. நீங்கள் பார்க்கலாம், நடிகர்கள்லாம் போட்டுக்கிற மாதிரியே நம்ம போட்டுப்போம். அவர் இவ்வளோ பெருசாக போட்டுருந்தாருன்னா, பெல்ஸ் போட்டுருந்தாருன்னா நம்மளும் பெல்ஸ் போட்டுருது, ஜீன்ஸ் போட்டுருந்தாருன்னா நம்ம ஜீன்ஸ் போட்டுருது, தலைமுடியெல்லாம் அவங்களாம் எப்படி வெட்டியிருந்தாங்கன்னா அதே மாதிரி நம்மளும் வெட்டிக்கிறது. அவருக்கு சொட்டை ஒன்று இருக்கும், நம்ம அதுமாதிரி சொட்டை வச்சுக்கிறது. அந்த அளவுக்கு உதரெல்லாம் சிவப்பாயிச்சுட்டு நம்ம சாயம் பூசிக்கிறது. அவன் வியாதிஸ்தரன், அவனால் நேரம் நடக்க முடியாது, இப்படி தான் நடக்க முடியும். நம்மளும் அதேமாதிரி நடக்கிறது. அவனால் நல்லா பேச முடியாது, திக்கி பேசுவான், நீ அதேமாதிரி பேசுறது. என்ன பாறேன், நாம் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே குழந்தைலேருந்தே நமக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா நிறைய கற்று கொடுத்துட்டாங்க. நம்ம அடையாளப்படும் போதே கற்றுக்கிறதோட தான் அடையாளப்பட்டுக்கிறோம். நாகரிகம் மட்டும்தான் இல்லை, நமக்கு நாமில் தெரிய வருது. ஒரு 10 வயசோ 12 வயசோ இருக்குது பாருங்களேன். 10 வருஷத்துக்குள்ள நம்ம எது கற்று கொடுத்துட்ருப்பாங்க. அதாவது இடுப்பு மறைக்கிறதுக்கு ஒரு ஜெட்டி போடுறோம். அந்த ஜெட்டி கூட இப்படி தான் இருக்கணும் டிசைன் பண்ணிட்டுக்கிறாங்க. கோமனை கட்டி இல்லாமல் கட்டிக்கூடாதா, சார்ட்ஸ் போட்டுக்கலாமல் போட்டுக்கூடாதா, லூஸாக ட்ரெஸ் போட்டுக்கலாமல் போட்டுக்கலாடா. என்னுடைய அங்கத்துக்கு எப்படி பொருந்துன்றதே இல்லை. இப்போ நான் தப்பு, அந்த ட்ரெஸ் சரின்ற மாதிரி ஆயிடுச்சு. நான் எனக்கு ஏற்ற மாதிரி தைச்சிக்க முடியும், ஆனால் அப்படி இல்லை. இப்போது ரெடிமேட் சட்டை எனக்கு ஃபிட் ஆகலன்றதுனால என் உடம்பு சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன். அப்போ நான் இல்லை, இதில் இந்த சமூகத்தின் அடையாளம் பிரதிபலிக்கும் போது வருத்தமும் படுறேன். நான் என்ன மாதிரி எனக்கு தெரிய எனக்குன்னா எனக்குள்ளே ஒரு வெளிச்சம், சுய வெளிச்சம் எனக்குள்ளே எழுந்துனா தான் நான் யோசிக்கவே ஆரம்பிப்பேன். அப்போ நம்ம வரலாறுகளும் அல்லது மதவேதங்களும் அல்லது சொல்லப்பட்ட விஷயங்களும் நாம் பிறந்த இடத்துல இருந்தும் கற்றுன விஷயங்கள்லாம் இருக்குது பாருங்களேன், அதோட அடையாளப்படுத்திய நான் தான் வருதே தவிர, இந்த அடையாளங்களெல்லாம் இல்லைண்ணா, இந்த 12 வயசு வரைக்கும் நான் கற்றுக்கலன்னா நான் யார்? அப்படி ஒரு கேள்வி நம்ம கேட்கறதுக்கு கூட துணிவே இல்லை. அப்படி யாரும் நமக்கு சொல்லிக் கொடுக்கவும் இல்லை. நீங்கள் எங்கேயும் பிறந்து வளர்ந்தீங்க,
அதெல்லாம் இருக்கட்டும். அது இல்லாத நீங்கள் யாருன்னு கேள்வி கேட்டிங்களா பாருங்களேன். அது இல்லாத நானே இல்லைன்றீங்க. அது இல்லாத நான் ஒன்றே இல்லை. உங்களால் அது இல்லாத நானாக இருக்கவே முடியாது. நீங்கள் வந்து எப்படி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா பாருங்களேன். சாமி இருக்குதுன்னு, கடவுள் இருக்குதுன்னு வச்சுக்கோமே, எல்லாம் நம்புறீங்க. கடவுள் இருக்குதா இல்லையா தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆசையே இல்லை உங்களுக்கு. எங்கேயுமே நீங்கள் அது மாதிரி ஒரு கேள்வியை கேட்கவே இல்லை. கடவுள் இருக்குதா இல்லையா, என்னன்னா இருக்குதுன்ற ஒரு கூட்டம், இல்லைன்னு ஒரு கூட்டமாக தான் இருக்கிறீங்களே தவிர உண்மையிலேயே இல்லைன்னு சொல்கிறதுக்கு நம்ம யார் இல்லைன்னா அதை பற்றி அக்கறையே இல்லை, சொல்லவே வேணாம். இல்லை அது எனக்கு என்ன வந்தது, இல்லை வாழ்ந்துன்னு போக வேண்டியது தானே. நம்ம வந்துக்கிறதுக்கு வாழ்கிறதுக்கு, இல்லை சாப்பிட்றதுக்கு, போடுறதுக்கு, வர்றதுக்கு, நீங்கள் ஏதோ உடுப்புகளை போடுறது, உங்கள் உணர்ச்சிகளை தீர்த்துக்கிறதுக்கு, தாகங்களை தீர்க்கிறதுக்கு, பசி தாகங்களை தீர்த்துட்டு போயிட வேண்டியது தானே. கடவுள் இல்லைன்றது ஒரு ஏன் வேலையை செய்கிறீங்க? ஏன்னா கடவுள் இல்லைன்றது அவருக்கு ஒரு வேலை. அதை கொண்டு பணம் பண்ண முடியுமான்னு பார்க்குறாரு. இந்த சமூகத்தில் நான் வாழ்ந்தாகணும்னு சொன்னால் எனக்கு சாப்பாடு வேணும், எனக்கு துணிமணி வேணும், எனக்கு இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும், சமூக அங்கீகாரம் வேணும், என்னை பார்த்து 10 பேர் மதிக்கணும், 10 பேர் நான் ஒரு மனுஷனாக இருக்கணும். இதெல்லாம் கட்டாயமாக உங்களுக்கு தேவை, எல்லாருக்கும் தேவை. ஆனால் அது கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது அவனுக்கு. நிறைய பேர் நீங்கள் பார்க்கலாம், மரியாதையை கூட பிச்சையாக கேட்பானுங்க. பிச்சைக்காரன்னாக்கா 10 காசு 5 காசு வாங்குறவங்க தான் பிச்சைக்காரன் நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் பெரிய பிரமுகங்கள்லாம் போய் பாருங்களேன், அவங்கள நீங்கள் கண்டுக்க மாட்டிங்கன்னா அவங்களுக்கு அவசியம் பற்ற மாதிரி நினைக்கும். ஒரு ஆஃபீஸரு உள்ளே வரான்னு வச்சுங்களேன், கிளர்க்கு எழுதுறேன்னா டென்ஷன் ஆகிடுவான். யார் அந்த ஆள், எப்போ அப்பாயின்மெண்ட் யார் அது மாதிரி உட்காந்துக்கிறாரு, இவன் ஒரு சாதாரண ஒரு மேனேஜர் கூட தெரியலையா, ஒரு மேனேஜர் வந்தால் ஏந்துக்கணும்னு சொல்லி தர மாட்டீங்களா அவனுக்கு என்னவார். ஆக்சுவலாக ஆஃபீஸுக்கு வந்து மேனேஜர் கிளர்க்காக போகிறது டைப் பண்ணுறதுக்கும் எழுதுறதுக்கும், மேனேஜர் வந்தால் எழுதுறதுக்கு இல்லை. என்னாச்சின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அங்கேருந்தே வந்தால் பாருங்களேன், ஒரு பெரிய மனிதர் அவனுக்கு நம்ம அடிமையாக இருக்கணுன்னே கற்றுன்னு வந்தோம் பாருங்களேன். அதனால் நம்ம என்ன ஆகிட்டுக்கிறோம் இப்போ அப்படின்னு கேட்டால் கட்டாயப்படுத்தி வச்சிடும். மரியாதையின் பால் ஒரு மனிதனுக்காக நம்ம எழுந்து நிற்கிறது, மரியாதையின் பொருட்டு ஒருத்தருக்கு வந்து வணக்கம் பண்ணுறது, மரியாதையின் அன்பின் பால் நம்ம அவருக்கு வேல்யூ கொடுக்குறதுன்றது வேறு. ஆனால் அவருக்கு பயந்து செய்யறதுன்றது வேறு. ரெண்டும் ஒன்று இல்லை. பழக்கத்தில் செய்யறதுன்றது அதை விட கேவலம். பயந்தன் செய்யறதுலேயே ஒரு நியாயம் இருக்குது. ஏன்னா பயத்தில் செய்கிறோம், ஏன்னா அந்த வேலை விட்டு எடுத்துருவானோன்ற பயத்தில் செய்கிறோம். இல்லை மரியாதை நிமித்தம் செய்கிறோம், அதுவும் கூட ஓகே. ரெண்டுமே இல்லை, பழக்கம். யாருன்னா கோட் போட்டுன்னு போனால், பேண்ட் சட்டை போட்டு போனால் எழுந்து நின்றுணும். அப்படி தான் நிறைய பேர் ஆகிட்டுக்கிறாங்க. நீங்கள் எங்கன்னா போங்க, எங்கன்னா வாங்க, எங்கன்னா அந்த சமூகத்தில் எல்லோரும் சுற்றி பாருங்களேன், அவங்க போட்டுக்கிற ட்ரெஸ்ஸை பார்த்து தான் அவனுக்கு வேல்யூ கொடுத்து நிற்பீங்க. அவர் ஒன்றுமே இல்லாத சுற்றி கடை வாங்கினவராக இருப்பார், நாளைக்கு சாப்பிட்றவராக இருப்பார், ஒன்றுமே பீஸாக இருப்பார். ஆனால் அவர் நல்லா கோட் ஷூட்லாம் போட்டு டை கட்டி இருக்கோம், அப்படி ஸ்டைலாக வந்தார்னா நம்ம அவருக்கும் வேல்யூ கொடுப்போம். பெரிய லேண்ட்லேடாக இருப்பார், நிறைய வசதி இருக்கும், ஒரு நல்ல ஆரோக்கியமான மனிதனாகவும் இருப்பார். அவர் ஒரு வேஷ்டியோ துண்டோ கட்டியிருந்தாக்கா அவருக்கு வேல்யூ நம்ம கொடுக்கறதில்ல. காந்தி கூட வித்னாசிக்கு பற்றி ட்ரெயின்லேருந்து தூக்கி விசிரிச்சுக்கிறாங்க, தம்பி உனக்கு வேலைக்கு ஆக மாட்டேன், ஏன்னா கலரு ட்ரெஸ்ஸு ஆஃப் நேக்கடு பகுதினே ஒரு இடத்துல மாநாட்டில் போகும்போது தெத்தி இதெல்லாம் படிச்சிருக்கிறோம் நம்ம. அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை உண்மையாக பார்க்கறது இல்லை, அவனுடைய புற அழகை தான் பார்க்குறான். இதெல்லாம் நம்ம புரிஞ்சு வச்சு நாமளும் என்ன செய்கிறோம்னா, புறத்தை நிறைய விஷயங்களை நடைமுறைப்படுத்திக்கிறோம். ஓஹோ, நம்மளை வந்து அலங்கரிச்சிக்கணும், முடி வெட்டிக்கணும், நல்லா ஏன்னா ஸ்கூலில் அப்படி தானே சொல்லித்தராங்க. இன் பண்ணிக்கணும், பெல்ட்டை மேலே போட்டுக்கணும். எனக்கு இவ்வளோ பெரிய வயிறு இன் பண்ணால் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். தனியாக இருக்காது, எனக்கு எம்எல்ஏ ஆக்கிற இல்லை சொல்லிட்டாங்களா, இன் பண்ணணும்ல. டை கட்டவே தெரியாது, இல்லைன்னா தொப்பில் நின்றுக்கும், அந்த டை தனியாக போயின்னு இருக்கும். ஒன்றும் இல்லை கீழே போயிட்டுருக்கோம், பேண்ட்டு சூட்டப்பிலே இருக்காது, குஞ்சா நிமிடம் பின்னாடி தெரியும். நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன்னு சொன்னால், என் சரீரம் எப்படி இருக்குது, நான் அது ஒரு முறை வேணும்னே நீங்கள் காமிச்சா தப்பு கிடையாது. குஞ்சா பின்னாடி தெரிணுன்னே காமிச்சிக்கலாம், தப்பு கிடையாது. அது மாதிரி நீங்கள் ட்ரெஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அதே மாதிரி கூட பார்க்கலாம், இப்படிலாம் இப்படி குஞ்செல்லாம் பார்க்குறாங்க, இது பண்ணுறாங்களாங்கிறாங்க. கொஞ்சம் தூக்கலாக இருக்கணுன்றதுக்காக கொஞ்சம் தூக்கி வச்சு, அது மாதிரி பாஞ்செல்லாம் செட் பண்ணி எல்லாம் வச்சு, மார்பகத்தை பெண்ணுடைய மார்பகத்தை தனியாக காட்டணுன்றதுக்காக பண்ணி, நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி கொஞ்சம் பஞ்செல்லாம் வச்சு பின்னாடி கொஞ்சம் பெருசாக்கி டிக்கலாம். நீங்கள் வடிவேல் படத்தெல்லாம் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, நானாக இல்லை, இப்போ அவனாக இல்லை, அவனாக இல்லாத இடத்துல போய் நான் நானாக இருக்கிறதுக்கு முடியுமா? அப்படி கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்களாக இல்லை. பாருங்கள், நீங்களாக இருக்கிறதுக்கு நீங்கள் இருக்கிறதுன்றதுனா என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, யாரையானா பார்த்து கற்றுக்குன்னு நானாக இருக்கிறதுக்கு பேர் நானாக இருக்கிறது நீங்கள் நினச்சிக்கிறீங்க. என்ன நானாக இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடிப்படையாக நான் யார் அப்படின்னு பார்த்தா நீங்கள் எங்கேயோ பிறந்து வந்தீங்க, அதோட பிரதிபிம்பமாக நீங்கள் இருக்கிறீங்க. அப்படி இருக்கக்கூடாது. அப்போ தான் நீங்கள் அப்போ அது அப்படியே முற்றிலும் அதுக்கு எதிராக இருக்கணுமானா எதிராக இருக்க வேண்டியதில்லை. நீங்கள் கிறிஸ்துவெல்லாம் பிறந்துட்டு கிறிஸ்துவனாக இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. நீங்கள் முஸ்லீமாக இருந்துட்டு முஸ்லீமாக இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. இந்துவாக பிறந்துட்டு இந்துவாக இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. வெறும் ஸ்லேவாக இருக்கக்கூடாது.
ஏன்னா நீங்கள் சிந்திக்கவே இல்லை. ஏன் அது சிந்திச்சுருந்தா உங்களுக்கு சண்டையே வராது, பரஸ்பரம் உங்களுக்குள்ள ஒற்றுமை ஆகிடும். இல்லை என்ன மாதிரி மனுஷன் பேசினா நீங்கள் ஜாலியாக தான் கேட்டு நிற்பீங்க. உங்களுக்கு டென்ஷன் ஆகும்போது நீங்கள் என்ன இல்லைன்னா நீங்களா இல்லை. நீங்கள் என்னை விமர்சனம் பண்ணும்போதெல்லாம் எனக்கு ஒன்று புரியும். ஓ, இந்த மனிதன் பாவம் பைத்தியத்தின் உச்சமாயிட்டுக்கிறான் அப்படின்னு. நான் நல்லவர்னு சொல்கிறேன்னு சொன்னால் ஒருத்தர் கெட்டதுன்னு சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது அவருக்கு. இயேசுநாதருக்கு என் மாமாவோ என் மச்சானோ என் அண்ணன் தம்பியோ என் கூட பிறந்தனோ இல்லை, சக மனிதன் இல்லை, இப்போ கூட வாழ்ந்துன்னு இல்லை. அது ஒரு ட்ரேடு, அது ஒரு மார்க்கு, அது ஒரு சிம்பிள், அவ்வளோதானே தவிர உண்மையில் அது இல்லை. அது இருந்துட்டு ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிருக்குது. நல்லது சொல்லியிருக்கலாம், நல்லது சொல்லாமல் இருந்திருக்கலாம், சரியாக வாழ்ந்துருக்கலாம், சரியாக வாழ்ந்துருக்கலாம். அது விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டது. நீங்கள் இப்போ என்ன ஆகிட்டீங்க பாருங்களேன். இயேசு நல்லவர், அப்போ நீங்களா இருக்கிறீங்களா? இயேசு நல்லவர்னு சொல்கிறவனும், சர்ச்சுக்கு போகிறவனும், முழங்கால் மூடிட்டு படிக்கிறவனும், பைபிளை தவிர வேறு எதையும் நான் படிக்க மாட்டேன்னு சொல்கிறவனும் நானாகிறான்னு அர்த்தமா? இல்லை. நாட் ஓன்லி பைபிள், கிறிஸ்துவ மட்டும் நான் சொல்ல வரல. ஒரு முஸ்லீமாக இருக்கிறாரு, அவர் குரான் படிக்கிறாரு, தர்காவுக்கு போகிறாரு, இல்லை மசூதிக்கு போகிறாரு, தொழுகிறாரு, 5 வேளை தொழுகிறாருன்னா அவர் நானாக இருக்கிறாரா? இல்லை ஒரு இந்துவாக இருக்கிறாரு, பட்டை வச்சுக்கிறாரு, இல்லை நாமம் போட்டுக்கிறாரு, மந்திரங்களெல்லாம் சரியாக சொல்கிறாரு, வேதங்களெல்லாம் மனப்பாடம் பண்ணி பேசுகிறாரு, 6 வேளை தொழுகிறாரு, இல்லை ஏன்னா பூஜைலாம் புனஸ்காரம்லாம் பண்ணுறாரு, சடங்கெல்லாம் செய்கிறாரு. இப்போ அவராக இருக்கிறாரா? பாருங்களேன், நீங்கள் எல்லா மனிதனும் கூர்ந்து கவனிச்சு பாருங்களேன். அவனாக இருக்கிறதே இல்லை, இன்னொன்னோட பிரதிபலிப்பாக மட்டும்தான் இருக்கிறான். அப்படி அவனாகவே இருந்துட்டான்னு வச்சிங்களேன், உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லை, உங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷம். 2 தான் நடக்கும். ஏன் அப்படின்னா, நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு மனிதன் அவனாகவே இருந்துட்டான்னா, இல்லை நானாகவே இருந்துட்டான்னா இந்த சமூகத்தில் எந்த பிரச்சனையுமே வராது. இந்த சமூகத்தில் அந்த மாதிரி மனிதர்களால் தொல்லையே வரவே வராது. ஏன்னு கேட்டால், யார் என்ன செஞ்சால் எனக்கு என்ன வந்தது? இப்போ எனக்கு என்ன வேலை? நான் ஒரு ஹோட்டலுக்கு போகிறேன், அங்கே எனக்கு பிரியாணி கொடுப்பாங்க, இல்லை தயிர் சாதம் கொடுப்பாங்க, நான் ஆர்டர் பண்ணுவேன், சாப்பிடுவேன், வந்துடுவேன். ஏன்? அவராக இருக்கிற பட்சத்தில். ஆனால் அவர் பிரதிபலிப்பாக இருக்கும்போது அப்படி இருக்க மாட்டார். ஒன்றோட பிரதிபலிப்பாக இருக்கும்போது ஒரு ஹோட்டலில் கூட அவரால் சரியாக நடந்துக்க முடியாது. என்னான்னு கேட்டிங்கன்னா, சர்வர் வருவார், என்ன வேணும்னு கேட்பார், அவர் எடுத்து வந்து வைப்பார், வச்சுட்டு பிரைஸ் லார்ட் அப்படின்ட்டு போகிறாருன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு டென்ஷன் ஆகிடும். சர்வர் சர்வராக இல்லை, அவர் ஒரு கிறிஸ்துவர். சாப்பிட்ற மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டுமேனு பிரைஸ் லார்ட் சொல்லிட்டார். சாப்பிட்ற மனுஷன், வாங்கி சாப்பிட்ற மனுஷன் இந்து, என்ன பிரைஸ் லார்ட் சொல்கிற? ஓம் சாந்தி சொல்லு, இல்லை நமோ நாராயணா சொல்லு, என்ன நீ ஜீசஸ் சொல்கிற? சாப்பிட மாட்டார். இப்போ அவர் சாப்பிட்டு வந்தால் கூட ஒரு மனசுக்குள்ள என்னவாக இருக்கும்? திருப்தியற்ற ஒரு சூழ்நிலை உருவாயிடும். பாருங்கள், ஒரு சராசரி மனுஷன் போனான்னா, இல்லை சராசரி மனுஷன் சர்வராக இருந்தான்னா, அவனுக்கு நான் சர்வர் எடுத்து வைப்பான். உனக்கு நான் நீ சாப்பிட்ணும், சாப்பிட்டு வந்துடுவேன். அங்கே 2 பேருமே என்ன பண்ண மாட்டீங்கன்னா, பிரதிபலிக்க மாட்டீங்க உங்களை. ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னு என்ன அப்படி இல்லை. நீங்கள் போகிறீங்க, உட்காடுறீங்க, சர்ச்சில் போய் உட்காந்து டிஃபன்ன்றீங்க, அந்த மனுஷன் நல்லா பொட்டு வச்சு திருநெல்லாம் வச்சுன்னு பவியமாக எடுத்துன்னு வச்சான். உங்களுக்கு டென்ஷன் ஆகிடும், சாத்தான் எடுத்து வைக்குதுன்ட்டு. ஏன்னா நீங்கள் ஒரு கிறிஸ்துவர், சர்வர் போட்டு எடுத்து வச்சுன்னு சோறு வைக்கிறாரு. என்னடா இது, சாத்தான் கையில் காலைல டிஃபன் சாப்பிட்றதா இருக்குது உங்களுக்கு. அது ஆனால் உங்களுக்கு வேறு எதனா பிரச்சனை வந்துச்சுன்னா, அந்த சாத்தான் கையில் சாப்பிட்ட மெத்தியா, அதனால தான் நமக்கு பேதி ஆயிடுச்சு, அதனால தான் நமக்கு மனசு சரியில்லை. ஏன்னா நீங்கள் கிறிஸ்துவராக இருந்தால், பரிமாற ஒரு இந்துவாக இருந்தால், நீங்கள் என்ன செய்ய முடியாதுன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப கம்ஃபர்டபுளாக சாப்பிட முடியாது. பாவம் அந்த மனுஷன், அவன் ஏதோ பிரதிபலிப்பு, நீங்கள் ஒரு மனுஷன், நீங்கள் பிரதிபலிப்பு. இது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால், ஏதோ பாவம் அந்த மனுஷன் ஏதோ கற்றுக்கிறத பிரதிபலிச்சுன்னுக்கிறான், அவனுக்கு தெரிஞ்சது அதுதான், ஏக இறைவன் தான் இருக்குதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சின்னு சொன்னால், இந்த உலகம் எந்த மாதிரியான ட்ராமா பண்ணியிருந்தாலும் இவங்கெல்லாம் ட்ராமா பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். இவர்கள் பிரதிபலிப்பு மட்டும்தான், சிலைவு மட்டும்தான். அதுங்களை கூட நம்ம பேசுறதுக்கே தகுதி கிடையாது. அதுங்களை கூட நீங்கள் போய் முரண்படவே மாட்டீங்க. ஏன்? நீங்களாகும்போது என்ன ஆக போகிறதில்லன்னு கேட்டால், இதுங்களாம் ஏன் அப்படி இருக்குது, இதுங்களாம் ஏன் லூசுங்களாகுது? இல்லை, அப்படி தான் சிவிலைசேஷன், அப்படி தான் மனிதன் வளர்ந்துருக்குது, அப்படி தான் மனிதன் வளர்ந்துருக்கிறான். ஏன்னா காலகாலமாக அப்படி தான் இருந்துருக்கிறான். திடுத்துப்புன்னு அவனை என்ன ஆக்க முடியாது. ஒரு சிவயோகி இல்லை, 1,00,000 சிவயோகி பேசினாலும் கூட மாறப்போகிறது இல்லை இந்த சமூகம், அது அவங்களுது. ஆனால் கேட்குற நீ, நான் யோசிப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சேன்னா, நான் பேசுறது நீங்கள் யோசிக்கணும். நானாக இருத்தல் அப்படின்றால், இந்துவாகவோ கிறிஸ்தவனாகவோ முஸ்லீமாகவோ ஜெயினனாகவோ இன்ன பிற மதங்களாகவோ நீ இருப்பது நானாக இருப்பது இல்லை. அது நானாக இல்லையா? அது நான் ஏன் இல்லை, அது ஏன் நானாக இருக்கிறது இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 10 வயசோ இல்லை 12 வயசோ இல்லை 15 வயசு வரைக்குமோ எதெல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்களோ அதோட பிரதிபலிப்பாக நீங்கள் இருக்கிறீங்க. அது நீங்கள் இல்லை. பிரதிபலிப்புக்கு மீறிய ஒன்று எது? இப்போ நான் சட்டை போட்டுக்கலாமா வேணாவா?
12 வயசு வரைக்கும் சட்டை போட கற்றுக் கொடுத்தாங்க. போட்டுக்கலாமா? சட்டை போட்டுக்கணும். என்ன கலர் சட்டை போட்டுக்கலாம் இஷ்டம். சிவப்பு பிடிக்குதுனா சிவப்பு, மஞ்சள் பிடிக்குதுனா மஞ்சள், பச்சை பிடிக்குதுனா பச்சை, நீளம் பிடிக்குதுனா நீளம், புல்கை பிடிக்குதுனா புல்கை, அரைக்கை பிடிக்குதுனா அரைக்கை, ஸ்லீவ்லெஸ் பிடிக்குதுனா ஸ்லீவ்லெஸ். புதுசாக பேசிட்டு சரி எனக்கு யாருன்னா ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்கன்னா நான் சந்தோஷமாக போட்டுப்பேன். ஏன் இங்கேன்னு கேட்டிங்கன்னா நானாக இருக்கிறேன், கொண்டாட வந்துக்கிறேன். என்னை கொண்டாடுறதுக்காக ஒரு மனுஷன் கொடுத்தா நான் என்ன பண்ணிப்பேன்? அதை போட்டு கொண்டாடிப்பேன். அது போய் நீங்கள் எதனா மதவாதிங்கிட்ட கொடுத்து பாருங்கள் சாத்தியமானு. எந்த மதவாதியுமே புதுசாக ஒன்றை வெல்கம் பண்ணவே மாட்டான், முயற்சி கூட பண்ணி பார்க்க மாட்டான். ஏன்? பிரதிபலிப்புகளால் அல்லது சிலேவுங்களால் எதையும் ஜீர்ணிச்சிக்க முடியாது. அதுங்களுக்கு என்ன புரியலன்னா, அப்போது மனித ஜீவிதத்தில் நான் பேசுகிறேன்னு சொன்னால் நீங்கள் உங்கள் ஐக்கிய லெவல் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நான் பேசிட்டே புரியும். இல்லைன்னா நான் பேசுறது பைத்தியகாரத்தனமாக இருக்கும். தயவுசெய்து நீங்கள் பார்க்க வேணான்றேன். நான் உங்களுக்கு வலிக்கணும் எனக்கு தெரியுது. இப்போது ஒரு ஆண்மையற்ற ஒரு மனிதன் கடவுளை பற்றி போதிக்கிறான்னு சொன்னால் என்ன சொல்லுவான் நீங்கள் நினைக்கிறீங்க? கல்யாணம் பண்ணிக்காத, பொண்டாட்டி வேணான்னு தான் சொல்லுவான். அவனை பொட்டன்னு சொல்லணும். குறிப்பிட்ட ஒருத்தனையே நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு டென்ஷன் தான் ஆகுது. இப்போ நான் இங்கேருந்து சொல்கிறேன், நீங்கள் யாரெல்லாம் சொல்லலாம்னு சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் இஷ்டம். உங்களுக்கு புரியலன்றதுனால உதாரணத்துக்கு ஒருத்தர் சொல்லவும் செஞ்சுட்டேன். நான் என்ன பண்ண முடியும்? இருக்கிறான் உதாரணத்துக்கு அந்த மாதிரி மனிதன் எனக்கு கடிச்சிட்டான். அதனால் நான் சொல்கிறேன், எவ்வளோ நல்ல மனிதன் இவன் பார்க்கல, நீங்கள் எவ்வளோ கெட்ட மனிதன்னு பார்க்குறீங்க. காரணம் என்ன பாருங்களேன், நீங்கள் எங்கேயோ கற்றுன்னு வந்தீங்கல்ல, நீங்கள் நீங்களாக இல்லை. நீங்களாக இல்லாத பட்சத்தில் நான் என்ன உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும்? 12 வயசு வரைக்கும் 5 வயசு வரைக்கும் நீங்கள் கற்றுன்னு வந்துட்டீங்களே, அதுதான் சரின்னு வர சொல்லி நான் அடம்பிடிச்சிங்கிறீங்களே. நீங்கள் அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இங்கே நிறுத்திடுங்கன்றேன். நானாவது எப்படின்றது வீடியோலாம் தயவுசெய்து நீங்கள் பார்த்துட்டு நெகட்டிவ் கமெண்ட் எழுதுறீங்கன்னா உங்களை விட கீர்த்தனமான ஒரு விலங்கு இல்லைன்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கன்னா நெகட்டிவ் கமெண்ட் என் வீடியோவுக்கு போட்டிருந்தீங்கன்னா தயவுசெய்து போய் நீங்கள் அழிச்சிடணும். இல்லைன்னா நான் தெரிஞ்சுப்பேன், இன்னும் 5 இருக்குது, இதுக்கு 6 அறிவு இன்னும் வரல. ஒரு மனிதன் கோடி பேசுகிறான்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பார்த்து சரியான இடத்துல கட் பண்ணி நான் அசிங்கமான வார்த்தைகளை மட்டும் பேசுகிறேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்த்து எல்லா வீடியோ இருந்து கட் பண்ணல. ஆமாம், ஒரே ஒத்தாங்க அம்மானே வரும் 2 மணி நேரத்துக்கு. ஏன்னா ஒரு 1800 வீடியோ பேசிக்கிறேன், அதில் நான் அங்கங்கே அது மாதிரி பேசியிருப்பேன். நீங்கள் அந்த வார்த்தைகளெல்லாம் கரெக்டாக கட் பண்ணி எடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், எடுத்து போட்டால் கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக ஒத்தாங்க அம்மா தேவடியா பையா, ஒத்தாங்க அம்மா தேவடியா பையனே வரும். அவங்க பார்க்குறோம் என்ன நினச்சி பாருங்கன்னா, இவர் ஒத்தாங்க அம்மா தேவடியா பையன் மட்டும் தான் பேசியிருந்தார் பொழுது. நீங்கள் வர விளம்பரமான பீஸு உங்கள் சேனலில் வர 50,000 பேர் பார்த்துட்டு இருந்துங்கிறான். நீங்கள் இந்த வார்த்தையை கட் பண்ணி போட்டு பாருங்களேன். ஆனால் அப்படி போட்டிங்கன்னா கூட யாரையுமே இப்படி தானே பேசியிருப்பான்னு போய் பார்க்குறான் பாருங்களேன், அவன் பிடிச்சிருவான். என்ன ஒரு 100 பேர் பார்த்து 2 பேர் பிடிச்சினா கூட விசேஷம்தான். ஏன்னா உண்மை புரிய பொறுத்து கோடியில் ஒருத்தனுக்கு, உண்மை புரிய பொறுத்து கோடியில் ஒருத்தனுக்கு. அதனால் வேண்டி நீ சொல்கிறவன்லாம் புரிஞ்சுப்பான்லாம் கிடையாது. நீ சொல்கிறவங்கள 70 பேர் 80 பேர் நீ ஜெயிச்சுட்டு கூட இப்போ. ஏன்னா நீ சொன்னவனே 80 பேர் புரிஞ்சு நான் உடனே நீ தானே வெற்றி பெற்றவன். எண்ணிக்கை தான் பெருசுன்னும் போது வெற்றி எதில் நிர்ணயிக்கிறது? எண்ணிக்கை தான் வெற்றி நிர்ணயிக்குதுன்னு சொன்னால் நீங்கள் யார் தான்ப்பா வெற்றி பெற்றவர்? தான். என்கிட்ட 1 லட்சம் பேர் இருக்கிறாங்க, எனக்கு 1 கோடி பேர் இருக்கிறாங்க, என்னோடய ஃபாலோவர்னா நீங்கள் அப்படி தானே வந்தீங்க. ஒரு மன்னன் 1 லட்சம் வீரர்கள் இருந்துருக்கானே, 1 லட்சம் வீரர்கள் சேர்த்துக்கிறானே, 20,000 பேர் சாதாரணமாக சேர்த்துக்கிறானே ஒரு சண்டையில் போய். யாருக்காக? செத்தவன் வந்து அவர் அரண்மனையில் உட்கார போகிறான், செத்தவன் தூங்க போகிறானா, செத்தவன் பொண்டாட்டி புள்ளியெல்லாம் விட்டு போய் எங்கேயும் ஒரு இடத்துல டென்ட் வச்சுன்னு யார் போய் சண்டை போட்டுக்கிறான். யாரை குத்துறான்னு கூட தெரியாமல் குத்திக்கிறான். எதுடா இந்த அம்பை கூறாக்கி எடுத்து போய் அந்த மனுஷன் மேலே சொல்லணும்னு தெரியாது அவனுக்கு. ஃபயர்னா ஃபயர் பண்ணிடுவான். ஏன்? அப்படி போட்ட ஒரு மனுஷன் தூக்க போட்டு செத்துட்டானே சொல்லிட்டேன் நான். ஜப்பானில் குண்டு போட்ட ஒரு மனிதன் தூக்க போட்டு செத்துட்டான். ஐயோ நம்ம போட்டு இது அசிங்கமாயிடுச்சே அப்படின்ட்டு. அவனுக்கு தெரியாது அதோட பின்விளைவுகள். அப்போனா மனிதனை அழிக்கிறதுக்கு காரணம், அல்லது மனிதன் அவமானப்படுத்துறதுக்கு காரணம், அல்லது மனிதன் பிளவாடி போடுறதுக்கான காரணமாக கடவுள் இருக்குது பாருங்கள். மேக்சிமம் கடவுள் சார்ந்த கோட்பாடுகள் தான் மனிதன் பிரிக்குது பாருங்கள். ஒரு புட்டு வச்சுன்னு கடவுளின் பேரில் தான் வச்சுக்கிறாரு. சர்ச்சுக்கு போகிறவரும் கடவுளின் பேரில் தான் போயின்னுக்கிறாரு. மசூதிக்கு போகிறவரும் கடவுளின் பேரில் தான் போயின்னுக்கிறாரு. இன்னும் மதம் மற்றும் போகிறேன், இஸ்கான் அந்த மாதிரி நிறைய அமைப்புகள்லாம் இருக்குது. இப்போது ஜைனோ அது மாதிரி நிறைய மதத்திலே கொஞ்சம் முரண்பட்டது வளராத சிறு மதங்கள்லாம் நிறைய இருக்குது. இதுங்களும் கடவுளின் பேரில் தான் செய்யுது. கடவுள் இல்லைன்னு சொல்கிறவனும் கடவுளின் பேரில் தான் செய்கிறான். கடவுள் இல்லைன்னே சொல்கிறான் பாருங்களேன். அவனை அதை தான் முன்னிறுத்தி பேசிக்கிறான். கடவுள் என்ற ஒரு தத்துவத்தை தான் முன்னிறுத்தி பேசிக்கிறான். இத்தனை பேரும் நானாக இருக்கிறாங்க நீங்கள் நினைக்கிங்க, பார்த்துக்கோங்க. அப்போ நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், உங்கள் கண்களை மூடி நானாக இருக்கிறது எப்படின்னு சொன்னால், இது வரைக்கும் கற்றுக்கிறதெல்லாம் நானும் இல்லை. என்ன கற்றுந்தாலும்
நீங்கள் எது கற்று வச்சிருந்தாலும் நீங்கள் என்ன இல்லை, அது இல்லை. என் மேலே திணிக்கப்பட்ட அடையாளங்கள் எல்லாம் நான் இல்லை. நீங்கள் உங்கள் மேலே திணிச்சாங்கல்ல நீ அடையாளங்கள்லாம், நீங்கள் நாய்க்கராவோ மூலியராவோ செட்டியாராவோ இல்லை நீங்கள் ஒரு கிறிஸ்தவராகவோ இல்லை நீங்கள் ஒரு நாட்டுப்பற்று உள்ள மனிதராகவோ உங்கள் மேலே திணிச்சிருந்தாங்கல்ல, அதெல்லாம் நீங்கள் இல்லை. சத்தியமாக நீங்கள் அது இல்லை. அப்போ அது இல்லாத நீங்கள் யார் பாருங்கள். உங்கள் கண்களை மூடிட்டு இதெல்லாம் நான் இல்லைன்னா யார்? ஒரு இருட்டு மட்டுமே என் முன்னாடி இருந்துன்னு இப்போதைக்கு. கண்ணை முன்னா எனக்கு முன்னாடி என்ன தான் இருக்குது? இருட்டு தான். என் கண்களை மூடிட்டா எனக்கு முன்னாடி இருக்குதுன்னா இருட்டு மட்டும்தான். வேறு என்ன இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? சில பேருக்கு செவோனமாக தெரியுது, நான் தியானம் பண்ணுறேன், அந்த நெருப்பை பார்த்துனுக்கிறேன், அப்படியே அந்த உலகத்தை பார்த்துக்கிறேன். அதெல்லாம் ரெண்டாவது. அது கொஞ்சம் அப்படியே ஆகிட்டு இருப்பாங்க. சில பேர் கண்களை முன்ன பேர் கூட அப்படின்ட்டுலாம். நான் அதெல்லாம் சொல்ல வரல. கண்ணை முன்னா சராசரியாக அது முன்னாடி நமக்கு என்ன இருக்கும்? இருட்டு. நான் கண்ணை திறந்து பார்க்கணும் இந்த உலகத்தை. இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க. இது வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் வச்சுருந்தீங்களோ எல்லாத்தையும் மறந்துடுங்க. நானாக இருக்கிறதுன்னு உடனே இப்போ தான் கண்ணை திறந்தீங்க. வெளிச்சம் இருக்குது, பொருள்கள்லாம் தெரியும். உங்கள் முன்னாடி ஏதோ இருக்கும். டேபிள் இருக்கலாம், மேசையாக இருக்கலாம், கம்ப்யூட்டராக இருக்கலாம், நீங்கள் பார்த்துன்னு இருக்கிற அந்த என்னுடைய வீடியோவாக இருக்கலாம். ஏதோ ஒரு மனிதன் பேசிக்கிறான். நீங்கள் கண்ணை திறந்து பார்த்தோன்னே ஒரு மனிதன் உங்களுக்கு முன்னாடி பேசினுக்கிறான். இந்த மனிதன் குடிமை பண்ணுகிறாரு, தாடி வச்சுருக்கிறாரு. இந்த மனிதனுக்கு பேர் சிவயோகி. உங்கள் உள்மனம்னா சொல்லணும்னா இவன் ஒரு இந்து ஜாதியில் மேம்பட்டவனாக இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். பாரம்பரியமாக குடும்பப்படுறதுனால இவனால குடிமை போட முடியல. பேச்செல்லாம் பார்த்தா வேறு மாதிரியாக இருக்குது. ஒரு கால் லோக்கல் ரா பாஷை பேசி தன் ஜாதியை நிலைநட்டிக்கிறானா, இல்லை அந்த ஜாதியில் பேசினாக்கா வளம்பட முடியாது வேறு ஜாதியாக இருப்பானா அப்படின்லாம் நீங்கள் யோசிப்பீங்க. சாதாரணமாக பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லாத நீங்களாக இருந்தால் சராசரியாக சும்மா தான் பார்ப்பீங்க. எதுவுமே இல்லை. ஏதோ ஒரு மனுஷன் பேசுகிறான், ஏதோ ஒரு மனுஷன், அவன் ஆம்பளையாக இருக்கலாம், அவன் மதத்தில் இருக்கலாம், மதம் இல்லாத இருக்கலாம், அதெல்லாம் உங்களுக்கு தேவையே படாது. ஏதோ ஒரு மனிதன் பேசுகிறான், என்ன சொல்கிறான் அது மட்டும் தான் நீங்கள் கேட்பீங்களே தவிர மற்ற எந்த ஏற்றத்தாழ்வுகளோ கூட்டி பார்க்குறதோ எடை போட்டு பார்க்குறதோ இருக்காது. நீங்கள் எதோட ஒப்புமை பற்றி கூட பார்க்க மாட்டீங்க. யாரோ ஒரு மனிதன் பேசுகிறான், தமிழ் பேசுகிறான், என் மொழி உங்களுக்கு புரிஞ்சா, புரியாதவங்க நீங்கள் பார்த்துக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். என்னவோ உலகங்கிறான் பாவம், என்னவோ ஒரு மொழி ஏதோ ஒரு மொழியில் பேசிக்க நம்மளுது ஒருத்தன் யாரோ, அவ்வளோதான். உங்களுக்கு மொழி புரிஞ்சால் தான் நான் பேசுறது உங்களுக்கு புரியும். அப்போது நான் பேசுகிறேன்னா உங்கள் காதுகள் வழியாக என்னுடைய வார்த்தைகள் உள்ளே போகுது, மூளை உள்ளே போய் வேலை செய்யுது. வார்த்தைகளில் கூட நீங்கள் கண்டுபிடிச்சி எந்த ஸ்லாங்குன்னு வர பார்த்து சென்னை பாஷை அப்படிலாம் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்கன்னும் போது சென்னையில் நீங்கள் பழக்கப்படுத்தப்பட்டவராக இருக்கிறீங்க. நீங்கள் அதனால தான் நீங்கள் என்ன கண்டுபிடிக்கிறீங்கன்னா நான் சென்னை பாஷைன்னு கண்டுபிடிக்கிறீங்க. அப்போது நம்ம எங்கெங்கேயோ பழக்கப்பட்டு எங்கெங்கேயோ தெரிஞ்சுன்னு பார்த்தீங்களா, அதை கண்ணை திறந்த பேர் கூட விட முடியல. கண்ணை திறந்தோம், மூடி இல்லைன்னு சொன்னோம், ஆனாலும் உள்ள என்ன தான் இருக்கும் விட முடியல. அப்போ நம்மளால் என்ன செய்ய முடியலன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 15-20 வயசுக்குள்ளே நம்ம கற்றுன விஷயத்தை நம்மளால் அவ்வளோ சாதாரணமாக விட முடியல. அது எனக்கு கூட தெரியும், விட முடியாது தான். நீங்கள் ஒரு கிறிஸ்தவராகவோ முஸ்லீமாவோ வெறியாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் அப்படி தான் நம்மளை செஞ்சுட்டாங்க, அப்படி தான் நம்ம டிசைன் பண்ணிடுது. ஆனால் எனக்கு கொஞ்சம் அறிவு இருக்குதுன்னு சொன்னால் அப்படி அதை எழும்புறதை நான் சொல்லலாம். அப்படிலாம் நம்ம பேசுறது நல்லது இல்லை. நம்ம ஏதோ ஒரு மதத்தில் வந்துக்கிறோம், அதனால் அதை நம்ம சரி நினச்சிருக்கிறோம். எல்லா மதமும் ஒரு கட்டத்தில் தேவையில்லாதது தான். நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்றதுக்கு இது தடையாக இருக்குதுன்னு உங்களுக்கு புரிந்தால் ஒழிய நீங்கள் மாற முடியாது. நீங்களாக மாறணும் அப்படின்னா அடிப்படையாக நீங்கள் எதை ஒன்றும் அப்படிங்கன்னா மதத்தை விட்டுடணும். நீங்கள் எந்த மதத்தை பழக்கப்பட்டிருந்தாலும், எந்த மாதிரியான சடங்குகள் நீங்கள் பழக்கப்பட்டவராக இருந்தாலும் என்ன பண்ணிடணும்னா விட்டுடணும். நீங்கள் சடங்குகளை லேசாக செஞ்சுக்கலாம், வேறு வழி இல்லை, செய்யாமலாம் இருக்க முடியாது, லேசாக செஞ்சுப்பீங்க. நீங்கள் பார்த்தோன்னே நீங்கள் ஸ்தோத்திரம் சொல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னா நீங்கள் ஒரு 15-20 வருஷமாக ஸ்தோத்திரம் சொல்லி பழகிட்டீங்க. திருப்பி யாருன்னா பார்த்துட்டு வணக்கம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதே ஸ்தோத்திரம் சொல்லுங்கள், தப்பு இல்லை. எதிராளி நம்ம சிவாய் நம்ம சொன்னார்னா அங்கீகரிச்சுக்கோங்கன்ற நான். நீங்கள் முகம் சொல்லிக்காதீங்க. நீங்கள் கற்றுக்கிற மாதிரி அவர் கற்றுக்கினாரு, நீங்கள் விட முடியாத மாதிரி அவர் விட முடியல. நானாக ஆகணும், என்னால் விட முடியலன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கினீங்கன்னா அன்றைக்கி தான் உங்களுக்கு விடுதலை அடையுது. அன்னிலேருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற போகிறீங்க. ஒரு நாள் நீங்கள் ஸ்தோத்திரம் சொல்லாமல் எல்லாருக்கும் காமனாக வணக்கன்னே சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு நாள் உங்களால் ஸ்தோத்திரமும் சொல்ல முடியாது, சிவாய் நம்ம சொல்ல முடியாது, யாரா சொல்லி கொடுக்குற புதுசு குருவரிலே திருவரிலே சொல்ல முடியாது, வாழ்க வளமுடன் சொல்ல முடியாது. இதெல்லாம் சொல்ல மாட்டீங்க. ஆட்டோமேட்டிக்காகவே வணக்கம் தருவீங்க. ஒரு இங்கிலீஷ்காரனா தான் குட் மார்னிங் சொல்லுவீங்க. ஏன்னா நீங்கள் சொல்கிற வணக்கம் யாருக்காகனா எதிரடிக்கு. இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் மேலே போய் இன்னும் கூட பெருசாகிடுவீங்க. ஒரு நமச்சிவாயம் சொல்கிறவரா சிவாய் நம்ம சொல்லுவீங்க, ஒரு வாழ்க வளமுன்னா வாழ்க வளமுன்னு சொல்லுவீங்க, கிறிஸ்துவராக இருந்தால் ஸ்தோத்திரம் சொல்லுவீங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. இப்போ உங்களை முள்ள மாதிரி பச்சோந்தின்னுவான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறான்னுவான். மனிதனால் மட்டும்தான் எதிராளிக்கு ஏற்றபடி மாற முடியும். மனிதனால் மட்டும்தான் எதிராளிக்கு ஏற்ற மாதிரி மாற முடியும். மற்ற ஜீவராசிகளால் அப்படி முடியாது.
நாய் எப்பவுமே நாயாக தான் இருக்கும். ஆனால் மனிதன் அப்படி இல்லை. அம்மா கிட்ட ஒரு மாதிரி, அப்பா கிட்ட ஒரு மாதிரி, பொண்டாட்டிக்கிட்ட ஒரு மாதிரி, தம்பிக்கிட்ட ஒரு மாதிரி, பிள்ளைகிட்ட ஒரு மாதிரி தான் நம்ம வாழ்வோம். நீ பெண்ணுன்ற விதத்தில் எல்லாரும் ஒரே மாதிரி உன்னால் பார்க்க முடியாது. மகளை ஒரு மாதிரியான ஒரு பார்வை, அம்மாவை ஒரு மாதிரியான பார்வை, மனைவியை ஒரு மாதிரியான பார்வை, உன் சகோதரியை ஒரு மாதிரியான பார்வை. ஒரு ஆண் தான் நீ, ஆனால் அப்படி தான் நீ. அப்போ நான் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னால் எதிராளிக்கு ஏற்றபடி மாற முடியும். அதான் நான் யார் அப்படின்னு கேட்டால், இந்த சமூகத்துக்கு ஏற்றபடி என்னால் மாற முடியும். சூழ்நிலைக்கு ஏற்றபடி என்னால் மாறிக்க முடியும். குளிர்காலத்தில் நான் ஃபுல் ட்ரெஸ் போட்டு கோட் ஷூட்லாம் போட்டு அதுக்கேற்ற மாதிரி என்னால் மாறிக்க முடியும். வெயில் காலத்தில் எல்லாத்தையும் அவுத்து போட்டு வெறும் பனின்னு சாட்சோட சுற்ற முடியும். என்னால் எல்லாத்துக்கும் மாற முடியும். நான் சூழ்நிலைக்கு பொருத்தமாகக்கூடிய ஒரு உயிரினம். நான் யார்? சூழ்நிலைக்கு பொருத்தமாகக்கூடிய உயிரினம். நீயா இருக்கிறதுன்னா சூழ்நிலைக்கு பொருத்தமாக கூடிய உயிரினம்னா என்ன சூழ்நிலைக்கு நீ என்ன இன்னொன்று கேட்டீங்கன்னா மாற கற்றுக்கணும். அப்படியே ரிஜிடெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரே ட்ரெஸ்ஸு ஒரே மாதிரியானது அப்படிலாம் சாத்தியம் கிடையாது. சட்டையே போட மாட்டேன்ற ஒரு காந்தியை நீங்கள் ஃப்ரான்ஸுக்கெல்லாம் எடுத்துன்னு போனால் போடாமலாம் இருக்க மாட்டார். அதெல்லாம் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து காட்டல. அதனால் நீங்கள் நினச்சிருக்கீங்க அவர் சட்டையே போடாதவர்னு. அப்படி கிடையாது, சாத்தியமே இல்லை. ஒன்று அந்த ஊருக்கு போயிருக்கூடாது, அந்த ஊருக்கு போயிட்டு அவர் சட்டை போடாமலாம் சுற்ற முடியாது. ஏன்னா என்ன பண்ண முடியாது, அப்படி சாத்தியம் இல்லவே இல்லை. அப்போ நீங்கள் அது மாதிரிலாம் சிந்திக்க கூட இல்லை. நீங்கள் என்ன பண்ணிடணும், காந்தி கூட்டின்னு போயிருந்துருக்கணும். வாங்க சார் நம்ம அப்படி போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு என்ன பண்ணுவார். ஒரு யூரோப் கண்ட்ரிக்கெல்லாம் டிசம்பர் மாதம் யூரோப் கண்ட்ரிக்கு போயிட்டு அவர் சட்டை போடாமலாம் சுற்றின்னு வர முடியாது. ஏன்? குளிரும். பாருங்கள், நாய்ங்க கூட காலம் மடிக்கணும், விளைய மாட்டேன் அங்கே அடம் பிடிக்கணும், ஈர்த்த கூட வராது. மனுஷன் என்ன பண்ணுவான், ட்ரெஸ்ஸை மாற்றின்னு வர முடியும். சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிக்க முடியும், தன்னை மாற்றிக்க முடியும். மாற்றிக்கிறவன் தான் மனுஷன், மாற்ற முடியும். ஆனால் மதப்பற்றாளர்கள் மாறிக்கிறதே இல்லை. எந்த சூழ்நிலைக்கும் மாறிக்கிறதே இல்லை. பாருங்களேன், ஒரு தமிழ்நாட்டில் ஒரு மனிதன் வாழ்கிறாரு, தமிழ்நாட்டுக்கு வந்துருக்கிறாரு. தமிழ்நாட்டில் தன் இறைவனை கும்பிட்றாரு, தமிழ்நாட்டிலேருந்து கும்பிட்றாரு. தமிழ் பேசுகிற மனிதர்கள், இறைவனுக்கு தமிழ் தெரியாதா? தெரியுமா? தெரியாதா? ஆனால் அவர் மசூதி கட்டிக்கிறாரு. எப்படி கத்துறாருன்னு பாருங்களேன், அரபு மொழியில் கத்துறாரு. மதவாதி என்ன ஆக மாட்டான், மாற மாட்டான், சூழ்நிலைக்கு மாற மாட்டான். அப்போ ஒரு மனிதராக பாருங்கள். மனிதனாக இருந்தால் இறைவனை தானே நம்ம நேசிக்கிறோம். நம்ம நேசிக்கிற விஷயத்தை நம்ம கத்தி ஒளிபரப்புகிறோம். எல்லா மனிதர்களுமே இதை கேட்டால் எல்லாருமே இறைப்பற்ற ஆகிடுவாங்களே. நம்ம கூப்பிட்ற 5 முறையும் இறைவனை தானே கூப்பிட்றோம், இறைவன் சிறந்தவன் தானே சொல்கிறோம். இந்த மனிதர்களுக்கும் இது புரிந்தால் இவர்களும் சந்தோஷமாக செய்வாங்களேன்னு புரிஞ்சுக்க மாட்டோம். நம்ம இதை சொன்னோம்னா வன்முறையாளர், மத தீவிரவாதம் ஆகிடும். என்னுடைய நியாயமான பேச்சு அவனுக்கு தப்பாக புரிஞ்சிடும். நியாயமான பேச்சு தப்பாக புரிஞ்சிடும். கோயில் நான் போய் பூஜை பண்ண போனேன், நான் அர்ச்சனை டிக்கெட் வாங்கிட்டு போயிருக்கிறேன். என் பையன் என் ஜாஸ்தி ஜாதகம்லாம் சொல்கிறான். எனக்கு புரியாத ஒரு பாஷையில் அந்த கடவுள்கிட்ட சொல்கிறான். நான் நல்லா இருக்கணும்னு சொல்கிறானாம்மா. அவன் சொல்லி நான் ஒத்துக்கிறேன். அதே என் தமிழில் சொன்னால், வந்த மனிதனை காப்பாற்று, இந்த மனிதன் நல்லாக இருக்கட்டும், இந்த மனிதனை சிறப்பாக வைத்துக்கொள், கருமாரி தாயே இவன் வாழ்க்கையில் வளம் பெறட்டும்னு சொன்னான்னா எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்ல. சந்தோஷமாக இருக்குமா இருக்காதா? நானான மனிதன், ஒரு மனிதன் அந்த கோயில் பூசாரியானா என்னவா இருப்பான்னு நினைக்கிறீங்க? வந்த மனிதன் ஒரு இங்கிலீஷ்காரன் வந்தான்னு வச்சுங்க, பிளஸ் மீ, பிளஸ் ஹிம், இந்த மனிதனை வாழ்த்து, அவன் வாழ்க்கையில் வளம் பெறட்டும் சொல்லுவாரா இல்லையா? இங்கிலீஷில் சொல்லுவார். ஹிந்திக்காரன் வந்தால் ஹிந்தியில் சொல்லுவார். அவருக்கு தெரியும்னா, அவருக்கு தமிழ் தெரியும். ஆனால் கடவுள்கிட்ட சமஸ்கிருதத்தில் தான் சொல்கிறாரு. அவருக்கும் தமிழ் தெரியும், பூசாரிக்கும். எனக்கும் தமிழ் தெரியும். ஆனால் இந்த கடவுளுக்கு சமஸ்கிருதம் தெரியாது, மட்டும்தான் தெரியும் பொழுது. அப்படியா? என் மொழி அவருக்கு தெரிஞ்சிருக்காதா? கடவுளுக்கு என் மொழி தெரியாதா? நானாக இருக்கிறவனா இருந்தான்னு வச்சிங்களேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா தேவையில்லைன்னு வைங்க. நீங்கள் இப்போ என்ன ஆகிடும் தெரியுமா, இந்த வீடியோலாம் கேட்ட பிறகு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு அர்ச்சனை தட்டில் துட்டெல்லாம் கொடுத்து சாமிக்கெல்லாம் அர்ச்சனை பண்ண மாட்டீங்க. சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு பஸ்ஸுலாம் போயிட்டு நீங்கள் போய் தொழுகை செய்ய மாட்டீங்க. இல்லை சர்ச்சுக்கு போய் என்ன பண்ண மாட்டீங்க, முட்டிட்டு மன்றிட்டு பாதியார்கிட்ட போய் பாவ மன்னிப்பு கேட்க மாட்டீங்க. ஏன்னா உங்கள் பாவங்களை மன்னிக்கிற அளவுக்கு பாதியாருக்கு தகுதி இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்களா? சாத்தியமா? யோசித்து பார்த்தீங்களா? நீங்கள் திருந்திட்டீங்கன்னா அப்புறமா என்ன? ஏசுனார் தெளிவாக தானே சொல்லிடுறாரு, உன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு சொல்லிடுறாரு. அறிக்கை செஞ்சு விட்டு நான் பாதியார்கிட்டயா போய் சொல்லிடுறாரு. அதெல்லாம் தொழிலாக மாற்றிட்டான் பாருங்களேன்.
தொழில் அது. ஏன் ஒரு செவர்கிட்ட சொல்லிட்டு அறிக்கை இட்டுட்டு நீங்கள் உங்கள் பாவத்தை செய்யாமல் விட்டுறக்கூடாதா? முதல்ல பாவம் எதனா உங்களால் செய்ய முடியுமான்னு யோசிச்சிங்களே. அப்போனா நானாக இருக்கிறதுக்கு தகுதி யாருக்கு இல்லைன்னு கேட்டிங்கன்னா இந்த மதப்பற்றாளர்களுக்கு இல்லை. அதனால தான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த வீடியோலாம் பார்க்காதீங்கன்னே சொல்லி நிறுத்த சொன்னேன். ஏன்னா நீங்கள் இதெல்லாம் நான் சொல்லவே வரேன். நீங்கள் என்ன ஆகிட போகிறீங்க, என்ன ஆகிட போகிறீங்க, கேவலக்கட்டு போயிடுவீங்க. மதம் உங்களை வாழ வைக்காது, மதம் உங்களை வாழ வைக்காது. அப்போ நானாக இருக்கணும்னு சொன்னால் எது நான் கற்றுக்கினேன், இதில் சரியும் தப்பு சேர்ந்து இருக்குது. எதெல்லாம் எனக்கு சரியோ அது மட்டும்தான் சரி, எதெல்லாம் எனக்கு தப்போ அது எனக்கு சரி. ஆனால் இன்னொருத்தருக்கு அது சரியாக கூட இருக்கலாம், எனக்கு தேவையில்லை. எனக்கு சரியில்லாத தான் இருக்கலாம், அவருக்கு எனக்கு சரியில்லை ஆனால் அவருக்கு சரியாக இருக்கலாம். இப்படி புரிஞ்சிச்சேன்னா இன்னொருத்தரை மாற்றுறதுக்கெல்லாம் நான் பேச்சாளர்லாம் ஆக மாட்டேன். சைவம் தான் சிறந்தது அப்படின்னு ஒரு மனுஷன் பேசுகிறான்னு சொன்னால் நிச்சயமாக மனிதாபிமானம் உள்ள மனுஷனை நான் பார்க்கவே இல்லை. ஐந்தறிவு உள்ள மனிதனை தான் பார்க்குறேன். யார் பேசினாலும் சரி. அது எப்படி எல்லாருக்கும் சாப்பிட்டு ஜீரணமாக இருக்கிற ஒரு பொருள் எப்படி தப்பாக இருக்க முடியும்? நான் சைவம் சாப்பிட்லாம், தப்பு கிடையாது, தப்பு கிடையாது. நான் சாப்பிட்ற சைவம் தான் சரின்னு எப்படி நான் சொல்லலாம்? அது ரொம்ப பெரிய தப்பு இல்லை. இந்த அல்பம் ஒரு சாதாரண விஷயம் புரியாத ஒரு மனிதன் எப்படி பேசுகிறான், நீங்கள் எப்படி கேட்குறீங்க, அவனை வர சிறந்தவன் அங்கீகரிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியலையே. எனக்கு சொல்லிக் கொடுங்களேன், அதை நான் பார்க்கலாம். எப்படி அதுன்னு சொல்லுங்களேன். எப்படி ஒரு மனிதனுக்கு பச்சை கலர் சட்டை பிடிக்குது, சரிதான், அவனுக்கு எல்லாரும் பச்சை போட்டுக்கணும்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? நியாயமே இல்லையே. ஒருத்தருக்கு பாயசம் பிடிக்கலாம், ஒருத்தருக்கு தழுவு பிடிக்கலாம், ஒருத்தருக்கு சுண்டல் பிடிக்கலாம். யாருக்கு எது பிடிக்கணும்னு யார் முடிவு பண்ணணும்? நானாக இருக்கிற பட்சத்தில் கொண்டாடுற ஒரு மனிதன் இன்னொருத்தரை எந்த விதத்துலையுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மனிதன் கற்றுக்கிறதுலேருந்து தாண்டி சிந்திக்க தெரியாத ஒரு மனிதன். நானாக இருக்கிற ஒரு மனிதன் வன்முறைக்கு போகவே மாட்டான். அவன் கையில் கத்தி இருக்காது, அவன் கையில் கத்தி இருக்காது, அவன் கூறான ஆயுதங்களை பயன்படுத்த மாட்டான். ஏன்? அவசியம் இல்லை. எந்த மனிதனுக்கு நான் என்ன பண்ண போகிறதில்ல, சண்டை போட. அவனுக்கு ஒரு எதிரியும் இருக்க மாட்டாங்க. நானாயிட்ட ஒரு மனிதனுக்கு எதிரி, மற்றவனா அவனுக்கு எதிரியாக பார்த்துக்கலாம், ஆனால் அவனுக்கு யாருமே எதிரி இல்லை. நானாயிட்டு உனக்கு தெரியும், வந்தேன் பிறந்தேன் செத்துட்டு போகிறேன், எனக்கு எதுக்கு எதிரிங்கெல்லாம்? ஆனால் அவன் பேசுவான், உன்னை எதிர்க்கிற மாதிரி இருக்கும். அவன் எதிர்க்கவே இல்லை, உண்மையை பேசுகிறான். நீ தான் அதை பார்த்துட்டு நீயாவே பார்த்துட்டு பதறி போய் அவன் எதிரின்னு நீ நினைக்கிற. நான் உண்மை தான் சொல்கிறேன், நீ எனக்கு எதிரி இல்லை, நீ பொய்யா இருக்கிற. அதனால் உனக்கு புரியாமல் எதிரியாக என்னை மாற்றிக்க பார்க்குற. நான் யாருக்கும் எதிரி இல்லை, நீயும் யாருக்கும் எதிரியாக இருக்காது. என்னை கேட்குற யாருமே யாருக்கும் எதிரியாக இருக்க முடியாது. ஒரு மனிதன் நானாக ஆகிட்டான்னா என்னால் எது முடியுமோ அதை என்னால் செய்ய முடியும். எது என்னால் முடியாது அதனால் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. ஆனால் என்னால் செய்ய முடிஞ்சது கூட நான் செய்ய மாட்டேன்றேன்னா நான் யார் தான்? எனக்கு எதிரி. நான் எனக்கு எதிரியாக இருக்கிறேன். எப்போ அப்படின்னா என்னால் சிந்திக்க முடியும், நான் சிந்திக்க மாட்டேன்றேன். என்னால் சுதந்திரமாக வாழ முடியும், வாழ மாட்டேன்றேன். என் உறுப்புகளை என் விருப்பமாக நான் போட்டுக்க முடியும், போட மாட்டேன்றேன். அப்போ நீ யாருக்கு எதிரியாகிற? மூணாவதாக இருக்கா? இல்லையே, நீ உனக்கு தானே எதிரியாக இருக்கிற. யோசித்து பாரு, நீ யாருக்கு எதிரியாகிற பாரு. செருப்பு பொண்ணு கம்ஃபர்டபுளாக ஒரு இடத்துக்கு போனேன், சுத்தமாக வச்சுக்கிற இடத்துக்கு உள்ளே போட்டுன்னு போகக்கூடாதுன்னா ஒரு நியாயம் இருக்குது. கரெக்ட் தானே? போட்டு போகக்கூடாது. ஏன்டா 4 பேர் போட்டு போகலாம், 2 பேர் போட்டு போகக்கூடாதுன்ற இடம் உங்களுக்கு எதிரியான இடம் தானே, அங்கே போகலாமா? நீ கோயிலுக்கு போனேன், எல்லாத்தையும் சுற்றின்னு போனேன், கருவறைக்கு உன்னை வரக்கூடாதுன்றான், அங்கே போகலாமா? அதுக்கு வர சண்டை போடுற, என்னெல்லாம் உள்ள விட மாட்டேன்றான்ட்டு போவதை விட்டேனே போதாதா? நம்ம போகலனா கூட 100 பேர் போகிறான்னு வருத்தம் கிடையாது. 1 கோடி பேர் முட்டாள்தனமாக போயிருந்தா உனக்குன்னா போவாத. சர்ச்சியோ மசூதியோ கோயிலோ ஏதோ ஒன்று இருந்தால் 500 போட்டோமே உனக்குன்னா. அதனால் இந்த உலகத்தில் எல்லோரும் அவன் விஷயத்துக்கு என்னென்னவோ பண்ணி நிற்பான். இல்லை, நீ என்ன பண்ணாத, போவாத. நான் சொல்கிறது மாற்றத்தை என்கிட்ட இருந்ததும் நானாக மட்டும்தான் இருக்க முடியும். நான் இன்னொருத்தர் என்ன பண்ணுறது? இப்போ நான் நானாகிட்டேன்னு நினச்சின்னு இன்னொரு ஆளை போய் என்ன மாதிரி இருந்தா நியாயமா? நான் நானாகிட்டேன்னா இன்னொருத்தரை என்ன மாதிரி இருக்க சொல்ல மாட்டேன். அதான் முதல் நான். ஒரு நானாகிடுச்சின்னு சொன்னால் இன்னொரு என்ன பண்ணாது? என்ன மாதிரி இருன்னு சொல்லாது. ஏன் என்ன மாதிரி இருன்னு சொல்லாது? நான் என்ன மாதிரியும் அவன் மாதிரியும் வர்றது தான் இங்கே வந்துக்கிறோம். நானான ஒரு மனிதனுக்கு மட்டும்தான் எது புரியும்னு கேட்டேன்னா, தன்னை கொண்டாடுற ஒரு மனிதனுக்கு மட்டும்தான் எது புரியும்னு கேட்டேன்னா, இன்னொரு மனிதனும் எதுக்கு வந்துக்கிறான்? இங்கே கொண்டாட வந்துக்கிறான். கொண்டாடலைன்னா யார் தப்பு? அவன் தப்பு. கொண்டாடாத மனிதன்கிட்ட ஆலோசனை கேட்டால் நீ சொல்லலாம். அதுதான் நான் சத்சங்கமே நிறுத்துறேன். இங்கே வந்த கேள்வி கேட்க சொல்கிறது அதுதான். ஸோ என் நிறைய தலைப்புகள் பிறரால் கேட்கப்பட்ட தலைப்புகள், நானாக பேசின தலைப்பு இல்லை. வள்ளலார் அப்படின்னு ஒரு தலைப்பு நான் பேசுகிறேன்னு சொன்னால் பிறர் என்னை கேட்க நான் பேசின தலைப்பு, நானாக பேசின தலைப்பு கிடையாது. இயேசுநாதர் நான் பேசுனேன்னு சொன்னால் இயேசுநாதரை நான் பேசலை, எனக்கு கேட்கப்பட்ட தலைப்பு. இந்த தலைப்பு நானாக சொன்ன தலைப்பு.
இந்த தலைப்பு இது பாருங்களேன், இது மற்றவங்க கேட்கப்பட்ட தலைப்பு இல்லை, இது நானாக சொன்ன தலைப்பு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் நானாக இருக்கிறது பற்றி நிறைய பேர் கேட்க மாட்டாங்க. ஆனால் நானாகவே பேசுகிற தலைப்பு இது. இந்த தலைப்புக்கும் மற்ற தலைப்புகளுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ யார் எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்கிறது என் வேலை. ஏன்னா நான் நானாயிட்டேன், இறைவனை புரிந்து கொண்டேன், கடவுள் இப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியும், மதங்கள் போதாதுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் என்ன தான் பண்ணுவேன்? அதை தான் போதிப்பேன். நான் அதுக்காக உங்கள் வீட்டில் வாசலில் வந்தோ, உங்கள் சர்ச்சுக்கு வந்தோ, உங்கள் கோயிலுக்கு வந்தோ, உங்கள் மசூதிக்கு வந்தோ, வாசலில் நின்றுனோ உள்ளே போகாதீங்கன்னு நான் யாரையும் சொல்ல மாட்டேன். நீங்களாக வந்து சேனல் பார்த்தா அது புரியும் உங்களுக்கு. பார்த்தவன் போகாமல் வந்து அது யார் பிரச்சனை? என் பிரச்சனையா? இல்லை, அது என் பிரச்சனை இல்லை. எனக்கு புரிஞ்சிருக்கு தான் நான் சொன்னேன். யாரோ புரிஞ்சுக்கிற ஒரு மனிதன் பார்த்துட்டு மாறிட்டான், என் வேலையா இது? அது இல்லை. நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை பார்க்குற நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த மனிதர் முட்டாள்தனமாக என்ன பேசியிருந்தாருன்னா மறந்து போயிடுங்க. சரிதான் பேசினா சிந்திச்சு நீங்களாக மாட்டுங்க. நீங்களாக மாறுதுன்னா உங்களை கொண்டாடுங்க. உங்கள் விருப்பமான உடுப்புகளை போடுங்க. உங்களுக்கு சரியாக வாழுங்க. நீங்கள் படிக்கிறீங்கன்னா சரியாக படிங்க. நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னா சரியாக வேலை செய்யுங்க. நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா நல்லா சாப்பிடுங்க. நீங்கள் சைவம் தான் சாப்பிட்டீங்கன்னா சைவமே சாப்பிடுங்க, தப்பு இல்லை. நீங்கள் அசைவம் சாப்பிட்டீங்கன்னா அதுவும் தப்பு இல்லை, அசைவம் சாப்பிடுங்க. நீங்கள் இந்துவாக இருக்கிறது பிடிக்குதுன்னா இந்துவாக இருங்க, கிறிஸ்தவனாக இருக்க பிடிக்குதுன்னா கிறிஸ்தவனாக இருங்க, முஸ்லீமாக இருக்க பிடிக்குதுன்னா முஸ்லீமாக இருங்க, மனுஷனாக இருக்க பிடிக்குதுன்னா மனுஷனாக இருங்க. நீங்கள் என்னவா இருக்க போகிறீங்க நீங்களே முடிவு பண்ணீங்க. நான் சொல்கிறேன் நானாக இருக்கிறது மனுஷனாக இருக்குதுன்றேன், நீங்கள் சொல்கிறீங்க கிறிஸ்தவனாக இருக்குதுன்றீங்க. எது சரி நீங்களே சொல்லுங்களேன். நான் சொல்கிறேன் மனுஷனாக இருக்கிறது சரின்றேன், நீங்கள் சொல்கிறீங்க இந்துவாக இருக்கிறது சரின்றீங்க. எது சரி நீங்களே சொல்லுங்களேன். நான் சொல்கிறேன் மனுஷனாக இருக்கிறது சரின்றேன், நீங்கள் சொல்கிறீங்க முஸ்லீமாக இருக்கிறது சரின்றீங்க. இல்லை இந்த பல மதங்கள்லாம் நீங்கள் சரின்னு சொல்லுங்கிறீங்கன்னா எது சரி நீங்கள் தான் சொல்லுங்களேன். ஒரு மனுஷனாக இருக்கிறதுனால தான் நீங்கள் இந்துவாவோ, நீங்கள் மனுஷனாக இருக்கிறதுனால தான் கிறிஸ்தவனாவோ, நீங்கள் மனுஷனாக இருக்கிறதுனால தான் முஸ்லீமாவோ இருக்கிறீங்க. எந்த நாயன்னா உங்கள் மதத்தில் சேர்த்துக்கினீங்களா பாருங்கள். இது கிறிஸ்தவ நாய்ங்க எங்கன்னா சொன்னீங்களா பாருங்கள். எந்த யானை, எந்த சிங்கம், எங்கள் புலியானா நீங்கள் உங்கள் மதத்தில் சேர்த்துனீங்களா பாருங்கள். நாய்ங்களாம் எங்கள் மதம் சொன்னா நான் பாருங்கள். சிங்கம்லாம் உங்கள் மதம், நாய்ங்களாம் எங்கள் மதம், பூனைங்களாம் அவங்க மதம் சொன்னீங்களா? சொல்லுங்களேன் பார்க்கலாம். பாரு, ஒரு மனுஷன்தான் ஆனால் பல மதமாக இருக்கிறான். நீங்கள் தான் உங்களுக்கு தேவையான மத விலங்குகளெல்லாம் எடுத்து வச்சு இதெல்லாம் எங்கள் மதம் சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஒத்துக்கணும் நினைக்கிறீங்க? பாருங்களேன், 5 அறிவு உள்ளது எவ்வளோ சுதந்திரமாக இருக்குது, 6 உள்ள மனுஷன் எவ்வளோ கேவலப்பட்டு போகிறான்ட்டு. ஒரு சுதந்திரமான மனிதன் நானாக இருத்தல் என்றால் நான் சுதந்திரமாக இருத்தல், நான் சுதந்திரமாக இருத்தல் என்றால் மதம் கடந்து இருத்தல். மதம் கடந்து இருத்தல் ஆயிடுச்சுன்னா ஜாதியெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. மதமே இல்லைன்னு 8 பேர் ஜாதியெல்லாம் இல்லைன்னா பெரிய வட்டமே இல்லைன்னு பேர் அது உள்ள சின்ன வட்டம்லாம் என்ன இருக்கும், ஒன்றுத்துக்கும் உதவாது. நீங்கள் தேவையில்லாமல் பாவம் இந்த மனிதன் யாரையும் ஆராய்ச்சி பண்ணி வீணாக பாவம் உங்கள் நேரத்தை வீண் பண்ணி நிற்கிறீங்க. வாங்க ஆனந்தமாக வாழலாம், ஆனந்தமாக வாழறதுக்கான ஆனந்த வாழும் கோர்ஸ் நடத்துகிறேன். வாங்க நிமிர்ந்து நிற்கலாம், நிமிர்ந்து நிற்கணும் ஒரு கோர்ஸ் நடத்துகிறேன். வாங்க பழகலாம், பார்த்து பழகுன்னு சொல்லித்தரேன். வாங்க காலத்தெல்லாம் புரிஞ்சுக்கலாம், காலம் நம் கையில் சொல்லித்தரேன். வாங்க, இதெல்லாம் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் இதெல்லாம் சொல்லித்தர காத்துன்னு இருக்கிறேன். ஒரு நாள் கோர்ஸ் தான். காலைல வாங்க, சாயந்தரம் போங்க, ஏதோ ஒன்று புரிதலோட. இந்த மனிதன் அவ்வளோ சாதாரணமான மனிதன், ரொம்ப சாதாரணமான தமிழில் உங்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப லோக்கலாக, ரொம்ப லோக்கலாக, ரொம்ப சாதாரணமாக உச்சக்கட்ட ஞானத்தை பேசலாம். நம்ம காத்துன்னு இருக்கிறேன். நீங்களாக இருக்கிறதுன்னா எல்லாத்தையும் விட்டுவிட்டு உங்களுக்கு எது சரி அப்படின்னு பார்த்து சரியான சரியை நீங்கள் தேர்ந்தெடுத்துறீங்களா அப்படின்னு நீங்கள் சிந்திச்சு சரியாக வந்தால் நீங்களாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்களாக இருக்கிறதுக்கு உங்களால் வெறும் விடுதலேருந்து முடியாது, பயிற்சி தேவைப்படுது. நானாகிறதுக்கு யோக சாதனைன்னு ஒன்று இருக்குது. கட்டாயம் அப்போ தான் சாதிக்க முடியும். ஒவ்வொரு யோகியும் நானாக மாறியவன். திருமூலன் அவனாகவே மாறிட்டான். சிவவாக்கியன் அவனாகவே மாறிட்டான். புத்தன் அவனாகவே மாறிட்டான். சிவவாக்கியர் என் குரு அவராகவே மாறிட்டார். இப்போ நான் லிஸ்ட் பண்ணுறேன், அவன் மட்டும் தான் மாற முடியும். நீங்களாம் மாற முடியாதா? மாற முடியுமா முடியாதா? முடியும்னா வாங்க, முடியுமா இல்லையான்னு வந்தே இங்கே வந்து சத்சங்கத்தில் கேள்வி கேளுங்க. நானும் யோகி ஆக முடியுமா, நானாக முடியுமா, எனக்கும் அந்த வாய்ப்பு இருக்குதா, வாங்க வந்து கேளுங்க. இதெல்லாம் வச்சு வியாபாரம் பண்ணிட்டு என்ன செய்யுதுங்க? வயிறு இது இல்லை, வெறும் தலை மட்டும் குத்து, வாய் மட்டும் குத்துருந்தா பேசிட்டு போயிருக்கலாம். வயிறும் குத்துக்கிறானே, பசியும் எடுக்குமே, என்ன செய்யலாம்? ஒன்று. ரெண்டாவது, என் பசி மட்டும் இல்லை, எனக்கு சுற்றி இருக்கவங்களும் பசி இருக்கும் தானே. ரெண்டாவது, நிறைய இருந்தால் நான் நிறைய பேருக்கு உதவும் தானே. உங்கள்கிட்ட உபரியாக இருக்கிற பணத்தை எனக்கு கொடுங்கன்றேன் நான். இல்லை, எதுவும் இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு விலை வச்சுருந்தானே இருக்கிறோம். இப்போ நம்ம உலகத்தில் எல்லாத்துக்கும் ஒரு விலை வச்சுட்டோம் தானே. இல்லைன்னு சொல்ல முடியுமா என்ன? எல்லாத்துக்கும் ஒரு விலை வச்சுட்டோம். கல்லுக்கு மந்திரம் சொல்கிறதுக்கு தேவையில்லை, பாஸ் சொல்கிறதுக்கு காசு கொடுக்குறீங்க தானே. சர்ச்சைக்கு போய்ட்டு நீங்கள் 10 ஒரு பங்கு கொடுக்குறீங்க தானே.
மசூதிக்கு போய் 40 பங்கு கொடுக்குறீங்க தானே கொடுக்கவே முடியலன்னா வாங்கலை, பரவாயில்ல, கொடுக்க முடியலன்னா வாங்க. நான் ஒன்றும் சொல்ல போகிறது ஒரு 12 வாரம் தொடர்ந்து என்னென்ன வாங்கன்னு சொல்ல போகிறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அது கூட தர முடியாதுன்னு நான் என்ன பண்ண முடியும் பாருங்களேன். ஏதாச்சும் ஒரு விதத்தில் நீங்கள் எனக்கு கொடுங்க, நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நம்ம என்ன பண்ணிக்கலாம், நாளை ஷேர் பண்ணிக்கலாம். நானாகிட்டு நீங்களாக இல்லான்ற நான் எல்லோரும் என்ன ஆயிடலாம். இந்த மனித சமூகமே அப்படி ஆகிட்டா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? சந்தோஷமாகிடும், கொண்டாட்டமாகிடும், மகிழ்ச்சி ஆகிடும், உற்சாகமாகிடும், இந்த உலகம் சுபிச்சமாக இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கலாம். ஆனாவா எல்லாரும் எல்லாம் பெறலாம். நான் இன்பமாக இருக்கிறேன், நீங்களும் இன்பமாக இருக்கலாம். நான் கொண்டாட்டமாக இருக்கிறேன், நீங்களும் கொண்டாட்டமாக இருக்கலாம். எனக்கு மதம்லாம் தேவைப்படாமல் நான் மகிழ்ச்சியாக தான் இருக்கிறேன், நீங்களும் மகிழ்ச்சியாக இருக்கலாம். சடங்குகள் இல்லாத நான் சந்தோஷமாக தான் இருக்கிறேன், நீங்களும் சந்தோஷமாக இருக்கலாம். வாங்க, பணம் சம்பாதிக்கலாம், வாழ்க்கையில் வெற்றி பெறலாம், நல்ல உடுப்புகள் எல்லாம் போடலாம், விதவிதமான உடுப்புகளை போடலாம், ரொம்ப ஜாலியாக இருக்கலாம், கொண்டாடலாம், ஆடலாம், பாடலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம், நாம் சந்தோஷமாக இருக்கலாம். நம்ம சுற்றி இருக்கவங்களை என்ன பண்ணிக்கலாம், சந்தோஷமாக வச்சுக்கலாம். நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம், சுற்றி இருக்கவங்களும் என்ன பண்ணிடலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம். ஒரு நல்ல மனிதன், நானாயிட்ட மனிதன், அவனாண்ட போனவே நீங்களாம் ஆயிடுவீங்க. நானாயிட்டுவேன். எனக்கு கூட 10 நாள் பழனினா நீங்களும் ஆயிடுவீங்க. எனக்கு கூட 10 நாள் பழனிங்கன்னா நீங்கள் என்ன ஆகிடுவீங்க, நீங்களும் ஆகிடுவீங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பண்ணுற சேஷ்டிங்களாம் அப்படி இருக்கும். நீங்களும் உங்களால் அதெல்லாம் பண்ண முடியாமல் இருக்க முடியாது. நான் பண்ண ஜாலியாக இருப்பேன், நீங்களும் என்ன பண்ணி தான் வேணா, நான் கிண்டல் பண்ணிட்டு சிரிப்பேன், நீங்கள் துக்கமாக கம்முன்னு இருக்க முடியாது. ஏன் நான் நன்றி சொல்லுவேன், என் கண்கள் திடீர்னு ஈரமாக இருக்கும். என்னடா சாப்பாடுக்காக நன்றி சொல்லுங்கிறேன். ஏன்னா நிஜ மனிதனை நீங்கள் பார்த்துங்கிறீங்க, சும்மா இல்லை. நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துருக்கலாம், நேரில் வந்து பாருங்கள், முப்பரிமாணம் தெரியும். வெறும் 2 பரிமாணங்களை மட்டும் பார்த்துவிட்டு 2D டைமென்ஷனில் மட்டுமே வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க, நேரில் வந்துடுங்க. இன்னும் நல்லது இருக்குதுங்க. இந்த மனிதன் ஒரு விசேஷமான மனிதன், இவன் தான் சொல்லணும். எனக்கு ஊரில் எழுதுன்னு யார் சொல்ல முடியும், நான் தான் சொல்ல முடியும். உங்களுக்கு நான் சொல்கிறது வந்து விளம்பரப்படுத்திக்கிறதுக்காகலாம் இல்லை. ஸோ ஒரு மனிதன் நானாக ஒருத்தன்னா தன்னை தானே அறிவித்துன்னா சொரும் புக்குங்களை படிக்கிறதோ, வேதங்களை படிக்கிறதோ, மதங்களை படிக்கிறதோ, மந்திரம் ஓதுறதோ இல்லை. தன்னை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு தன் புலன்களை சரி பண்ணணும். ஒரு மனிதன் தன்னை தெரிஞ்சுன்னா என்ன பண்ணணும், தன் புலன்களை எல்லாம் சரி பண்ணணும். கண்ணு சரியாக தெரியணும், காது நல்லா கேட்கணும், மூக்கு நல்லா இருக்கணும், நாக்கு நல்லா இருக்கணும், தோல் நல்லா இருக்கணும், இதெல்லாம் நல்லா இருக்கணும். இதை விட மனம் நல்லா இருக்கணும், தெளிந்த மனம் இருக்கணும், மூளை சரியாக வேலை செய்யணும், சிந்தனை சரியாக இருக்கணும். இதெல்லாம் செய்யறதுக்கு யோக சாதனையால் மட்டும்தான் சாத்தியம். வேறு எதுவுமே அதுக்கு ஒரு கருவி இல்லை. யோகன்ற பேரில் நீங்கள் எங்கன்னா போங்க, தப்பு இல்லை. நீங்கள் சரியாக அதெல்லாம் செஞ்சீங்களான்னு பாருங்கள். எனக்கு தெரியாது, உங்கள் விருப்பம். அதை சொல்லித்தரோம், அவனாயிட்டானான்னு பாருங்கள். நானாயிட்ட ஒரு மனிதனுக்கு அடையாளம் எதுன்னா ரொம்ப எளிமையாக இருப்பான். நானாயிட்ட மனிதன் எப்படி இருப்பான், ரொம்ப எளிமையாக இருப்பான். இது கூட அவனால் முரண்படவே முடியாது. எல்லாருக்கும் ஏற்றபடியும் அவனால் மாறிக்க முடியும். எல்லாருக்கும் ஏற்றபடி அவனால் ரிஜிடாக இருக்க மாட்டான், ரொம்ப தளர்வாக இருப்பான். உங்களை கேள்வி கேட்கறதுக்கு அலோ பண்ணுவான், உங்கள் கேள்விக்கு பதில் சொல்ல அச்சப்பட மாட்டான். ஏன்னா அவனால் முடியாது, உங்களுக்கு கேள்வி பதில் சொல்லாமல் அவனால் இருக்க முடியாது. நல்ல வாய்ப்பு தருவான், திறந்த மனதோடு இருப்பான். அவன் தான் நானாயிட்ட மனிதன். அப்படி ஆனால் நீங்கள் சந்திச்சிருந்தா அவங்ககிட்ட போய் கூட கற்றுங்க, தப்பில்லை. அப்போனா நானாகணுன்னா யோக சாதனை அவசியமானது. யமம், நியமம், எண்ணிலாதனம், பிரணயாமம், பிரத்யலங்காரம், தாரணை, தியானம், சமாதி. சமமாகிறது, எனக்கு நானே சமமாகிறது தாங்க. அது என்னை நானே சந்தித்துக்கு பேர் தான் யோகம். வேறு யாரையும் நான் சந்திக்க போகிறதில்லை. நான் தான் இங்கேருந்து வந்தேனா, இவ்வளோ பிரிவி எனக்கு இருக்குதா அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்பட்டு போவீங்க உங்களை பார்த்து. நான் இப்படி வாழ வேண்டிய நான் எவனோ ஒருத்தனுக்கு சிலைவாக வந்துட்டேன்னா, ஏதோ ஒன்று முட்டாள்தனமாக செஞ்சுன்னு இருந்தேனா அப்படின்னு நீங்களே உங்களை பார்த்து கேட்குற நாள் எதுவோ அந்த நாள் நீங்கள் ஆகிட்ட நாள். இதெல்லாம் கேள்வி கேட்டு முடிச்சுட்டு நீங்களே கொண்டாடுவீங்க பாருங்கள். அப்போ முழுமையாயிட்ட நாள். நீங்கள் ஆனீங்கன்னா முழுமையாயிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம். இந்த பூமிக்கு நீங்களாம் ஆன ஒரு மனிதன், நானாயிட்ட ஒரு மனிதன் இந்த பூமிக்கு ஒரு பொக்கிஷம். அவன் ஒரு வரம். அந்த மாதிரி மனிதர்கள் எங்கள் உலகத்தில் நிறைய ஆகிட்டாங்கன்னா மழை தானாக வரும், பூமி தானாக சுபிட்சமாக இருக்கும், எல்லா பூண்டு எல்லாம் முளைக்கும், எல்லோரும் வாழ்கிறதுக்கு வயசு சொல்லுவான். அவன் பாலை கறந்துட்டு தண்ணி ஊற்ற மாட்டான், இது கறந்த பால்னே சொல்லுவான். ஆனால் 50 ரூபான்றது 100 ரூபான்னு சொல்லியிருப்பான். ஆனால் உண்மை இருக்கும், அதில் உண்மை இருக்கும். நாங்கள்லாம் தண்ணி ஊற்றிட்டு முதல்ல பாலில் தண்ணி ஊற்றணும் போது அயோக்கியம். இப்போ பால் இல்லை, தண்ணி இல்லை, பவுடர் ஆகிட்டான். எல்லாரும் மனிதர்களாகவே இல்லை, நானாகவே இல்லை. அதனால தான் இங்கே பிரச்சனையே.
விலங்குகளால் பிரச்சனையே இல்லை. இந்த 6ஆம் அறிவுள்ள மனிதன் நானாகாதனால தான் இங்கே பெரிய தொல்லைகளே, வன்முறைகளே, நிறைய பூமி நிறைய அசிங்கங்களை சந்திச்சிச்சிங்க, நிறைய அழிஞ்சிட்டானுங்க. மனித குலத்தை தானே மனிதன் தான் அழிச்சிங்கன்னா வேறு யாரும் அழிச்சிக்கல. மனிதனுக்கு மனிதன் தான் கேடு விளைவிச்சுனுக்கிறான், வேறு யாரும் இல்லை. நான் எல்லாம் நல்லா இருக்க சொல்கிறேங்க, எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்கிறேன். நல்லா இருங்க, நன்றியோடு இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, கொண்டாடுங்க. நானாகிறதுக்கு யோக சாதனை அவசியம். யோகம் பயிலுங்க, நீங்களாக மாறிடுங்க. சரியா? நல்லா இருங்க.